உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். எனது பெயர் அமுது இளஞ்செழியன், ஒரு வழக்கறிஞர் லண்டனிலே. அத்துடன் நான் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்க அகில உலக தலைவர். 1955ஆம் ஆண்டு தனிநாயகம் அடிகளார் ஆற்றிய உரையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஒன்று தொடங்கப்பட வேண்டும் என்று தனது உரையில் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து 4 மாநாடுகள் உலகத்தின் வேறு பாகங்களில் நடந்தது. 4ஆம் உலகத் தமிழராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடந்தபோது அதிலே பல கொடூரங்கள் நடந்தது. அதன் பின்பு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று 1974ஆம் ஆண்டு உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் பல பேருடைய தலையீட்டின் மூலமும், பல அரசியல் கட்சிகளின் தலையீட்டு மூலமும், அத்துடன் பல பொதுமக்களின் தலையீட்டு மூலமும் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அது தொடங்கிய பின்பு கிட்டத்தட்ட 13 மாநாடுகள் உலகத்திலே நடக்கப்பட்டிருக்கின்றது உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினால். கடைசியாக நடந்த மாநாடு கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு மொரீஷியஸில் நடந்தது. அந்த மொரீஷியஸ் நாட்டு பிரதமர் அதிலே பங்கு பெற்றிருந்தார். அது மிகவும் சிறப்பாக நடந்தது. அதற்கு முன்பு பாண்டிச்சேரி, மற்றது ஐரோப்பா நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, மற்றது வியட்நாம், கம்போடியா, அப்படி பல இடங்களிலே இந்த 13 மாநாடுகளும் நடந்தது. இந்த வருடம் ஆனி மாதம் 13, 14, 15ஆம் திகதிகளில் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் 50வது வருட ஞாபகார்த்தம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடக்கின்றது. அதையடுத்து 1974ஆம் ஆண்டு நடந்த படுகொலைகளும் அதன் நினைவுகளும் ஆனி மாதம் 27, 28, 29ஆம் திகதிகளில் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் உலக வரலாற்று மையத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் நடக்க இருக்கின்ற 3 நாள் நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது. அதிலே உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து, உலக தமிழ் வரலாற்று மையமும் இணைந்து இந்த செயற்பாட்டை நடத்த இருக்கின்றது. எனவே இந்த செயற்பாட்டில் உங்களின் பங்களிப்பை தந்து அதிலே நீங்களும் பங்கு கொண்டு அந்த 50 வருடத்திற்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை, அதிலே உயிர் நீத்த 11 பேரையும் நினைவு கூர்ந்து, அதிலே விதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து முளைத்தது தான் எங்கள் ஆயுத போராட்டம். அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அதைத் தொடர்ந்து இன்றும் நாங்கள் அஹிம்சை வழியிலும் மற்ற வழிகளிலும் எங்களால் முடிந்த வழிகளிலும் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை நாடி பொருளாதார வளர்ச்சியை தமிழர்களுக்கு உண்டாக்கி பொருளாதார பலத்தை நாங்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு மாநாடு சுவிட்சர்லாந்திலே டாவோஸ் நகரில் ஆனி 7, 8, 9ஆம் திகதிகளில் வேறொரு அமைப்பால் நடத்தப்பட இருக்கின்றது. இது உலகத் தமிழரை வரவேற்று அந்த உலகத் தமிழரின் பலத்தை காட்டுவதற்காகவும் அவர்களை ஒன்றிணைப்பதற்காகவும் அந்த மாநாடு நடக்கின்றது. அதேபோல் இந்த மாநாடு அந்த 50 வருடத்துக்கு முன் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலியை மீண்டும் நினைவு கொண்டு, அந்த வலியின் மூலம் நாங்கள் 50 வருட காலம் எவ்வளவு தூரத்துக்கு பயணித்திருக்கின்றோம் என்று ஒரு திரும்பி பார்ப்பதற்கும், தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு மொழி உண்டு, ஒரு உடை உண்டு, ஒரு உணவுண்டு, ஒரு அடையாளம் உண்டு, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசமும் உண்டு. அந்த தேசத்தை நாங்கள் அடைவதற்கு எங்களால் முயற்சி செய்வோம். நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த ஊடகங்கள் ஊடாக எம் தமிழ் உறவுகளை நாம் சந்திப்பதில் நிறைவடைகின்றோம். 50 வருடங்களுக்கு முன் எமது மண்ணில் நடந்த படுகொலை ஒன்றின் நினைவாக அந்த 50வது ஆண்டு நிகழ்வை ஒன்றினை உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்துடன் இணைந்து
உலகத் தமிழர் வரலாற்று மையம் இந்த ஆண்டு இந்த மண்ணிலே உலகத் தமிழர் வரலாற்று மைய வளாகத்திலே செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மதிப்புரிய செல்லியண்ணா அவர்கள் அதனுடைய ஆரம்ப விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். உண்மையில் நாங்கள் நினைக்கவில்லை இவ்வாறான ஒரு வாய்ப்பை எங்களுடைய தமிழ் மக்கள் நாங்கள் ஏற்படுத்தி இந்த ஒரு நினைவை எங்களுக்கான உரித்தான இந்த ஒரு இடத்தில் நாங்கள் செய்வோம் என்ற எண்ணங்கள் எங்களிடம் ஆரம்ப காலங்களில் இருந்ததில்லை. ஆனால் அதை எங்களுக்கு காலம் அமைத்து தந்திருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர் நேசிக்க அந்த இயற்கை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 6ஆம் மாதம் 28, 29, 30ஆம் தேதிகளில் இங்கே அந்த நிகழ்வுகள் 3 நாள் நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றது. அதனுடைய அந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழுடைய இணைப்பாளராக திரு அகிலன் இங்கே இருக்கின்றார். அதனுடைய ஆலோசனைகள் வழிநடத்தல்கள் சார்ந்து பாலா மாஸ்டர் இங்கே இருக்கின்றார். எங்களுடைய உலகத் தமிழர் வரலாற்று மையத்தினுடைய பணிப்பாளர் திரு வசந்தன் அவர்கள் இருக்கிறார். அதே போன்றுதான் செழியண்ண தன்னை அறிமுகப்படுத்தியது போன்று தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் அகில உலக தலைவராக இருந்து அவருடைய நிறைய அந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த மகாநாட்டினை இந்த தமிழராட்சி படுகொலையின் நினைவுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த நினைவு நாளில் உலகப் பரப்பெங்கும் இருந்து தமிழ் பேராளர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களுடைய ஆய்வுகளும் அவருடைய விடயங்களும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்படுவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு ஆயத்த ஊடக சந்திப்பாகவே இதை நாம் கருதுகின்றோம். எதிர்வரும் காலங்களிலும் எதிர்வரும் சந்திப்புகளிலும் நாங்கள் மேலதிக விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். குறிப்பாக இது ஒரு ஆரம்ப ஊடகவியலாளர் சந்திப்பு. எதிர்காலங்களில் எங்களால் நிறைய விடயங்கள் உங்களிடம் கொண்டு வரப்படும். தொடர்ந்து எங்களுடன் பாலா மாஸ்டர் அவர்கள் இணைந்திருப்பார். இன்று உலக தமிழர் வரலாற்று மையத்திலே உலக பண்பாட்டு அமைப்பும் சேர்ந்து உலக தமிழர் பண்பாட்டு இயக்கமும் சேர்ந்து ஊடகவியலாளர் மாநாட்டை இன்றைய நாள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பிரித்தானியாவில் இருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் கணிசமானாக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழ் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்களினூடாக இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையத்தில் நடைபெறப் போகின்ற 28, 29, 30ஆம் தேதியில் நடைபெற இருக்கின்ற வருகிற ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு உலகத்தமிழர் வரலாற்று மையத்திலே இந்த ஆக்ஸ்போர்ட் வளாகத்திலே நடைபெற இருக்கின்ற 1974ஆம் ஆண்டு உலக தமிழர் ஆட்சி மாநாட்டினுடைய 4வது ஆண்டு, அதாவது 1974ஆம் ஆண்டு அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டினுடைய 4வது மாநாடு அங்கே நடைபெற்றது. அந்த மாநாடு நடைபெறுகின்ற பொழுது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள், பேரறிஞர்கள், பேராசிரியர்கள் அங்கு சென்று மிகப்பெரிய அளவிலே ஒரு தமிழ் ஆய்வு மாநாடு, தமிழின் தொன்மையும் அதன் வரலாறும் தமிழின் பண்பாடும் பெரிய ஒரு வரலாறு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை குழப்புவதற்காக அதற்கு முதல் 3வது மாநாடு பிரான்ஸ் தலைநகரில் நடைபெற்றது, பாரிஸில் நடைபெற்றது 3வது உலக தமிழராட்சி மாநாடு. அப்போது முடிவெடுக்கப்பட்டது 4வது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் இலங்கையை நடத்துவதென்று, அதிலும் யாழ்ப்பாணத்தில் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போது திருமதி சிறிமாவோ பண்டாரநாயக்கா வந்து ஜனாதிபதியாக இருந்த அவர் அப்போது அதை கொழும்பில் நடத்த வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து, அதே நேரத்தில் தமிழ் பேரறிஞர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்தில் அந்த உலக தமிழராட்சி மாநாட்டை 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. அந்த காலப்பகுதியிலே வாழை தோரணங்கள், மற்றது தோரணங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நிறைய வாழைகள் கட்டப்பட்டு வாழை குலைகள் கட்டப்பட்டது. எங்களோட பண்பாட்டு ரீதியான விழாக்கோலம் போட்டிருந்தது அனைத்து இடங்களிலும். எனவே அப்படி மகநாடு மிகச் சிறப்பாக பேராசிரியர் வித்யானந்தன் ஐயா அவர்களும் தலைமையில் நடைபெற்றது. அதன் இறுதி நாளான 10ஆம் நாள் 7லேருந்து 10ஆம் நாள் மிகப்பெரிய ஒரு படுகொலையினூடாக அது நிறைவேற்றி வந்தது. சந்திரசேகரா என்ற ஒரு உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் நடந்த அந்த ஒரு படுகொலை, அந்த மாநாட்டில் நடந்த படுகொலையினூடாக 11 பேர் கொல்லப்பட்டனர்.
அதில் 18 வயதுக்கு உட்பட்டவர். இப்படி கொல்லப்பட்டவர் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையிலே அந்த மாநாடு முடிவிட்டது. அதன் பின்பு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுச்சி கொண்டனர். எமதுக்கென்று ஒரு தேசம் வேணும், தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேணும். அப்படியே தொடர்ச்சியாக போராட்டமும் பல்வேறு அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இலங்கையினுடைய 1977ஆம் ஆண்டு தேர்தலூடாகவும் பிறகு ஆயுத போராட்டங்கள் தொடங்கியது. எனவே இப்போது 1974ஆம் ஆண்டு அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டு 4வது ஆண்டில் நடந்த அந்த படுகொலை ஏன் நடைபெற்றது? இந்த தமிழருடைய தொன்மை, இந்த தமிழ் மொழி, இந்த தொன்மை, தமிழை ஏன் நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர்ந்திருந்தாலும் அல்லது புலம்பெயராமல் இருந்தாலும் தமிழை ஏன் பேணி பாதுகாக்க வேண்டும்? புலம்பெயர்ந்த நாட்டில் எமது பண்பாடும் தமிழ் பண்பாடு இருக்குது, தமிழ் கலாச்சாரம் இருக்குது, தமிழ் மொழி இருக்குது. இதுகள் சிதவடையாமல் புலம்பெயர்ந்த தேசத்திலும் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் உலகத்தமிழர் வரலாற்று மையமும் இணைந்து இந்த மாநாட்டை நாங்கள் வர்ற ஜூன் மாதம் 28, 30 இங்கே நடத்திருக்கின்றோம். அப்போது நடத்துகின்ற பொழுது நாங்கள் இந்த யூகேயிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பேரறிஞர்கள், பேராசிரியர்கள், யாழ் பல்கலைக்கழகம் மற்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து உலகத்தில் இருந்த இந்தியா போன்ற மலேசியா போன்ற பல்வேறு நாடுகள் இருக்கின்ற பேரறிஞர்கள், தமிழ் பேரறிஞர்கள் அழைத்து வந்து அவர்களினூடாக தமிழ் இந்த தொன்மையையும் தமிழ் ஆய்வினூடாக அவர்களூடாக வெளிப்படுத்தி இதனுடைய எத்தனை வருட கால தொன்மை உள்ள ஒரு மூத்த மொழி, ஒரு செம்மொழி, ஒரு தேன்மொழி, இதனுடைய சிறப்பை இங்கே இருக்கிற இளையோருக்கு, இங்கே பிறந்திருக்கின்ற இளையோர்களுக்கு எடுத்தியம்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. எனவே அந்த வகையில் அந்த மாநாடு நடத்துகின்ற பொழுது, அந்த பேரறிஞர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற தமிழ் பாடசாலைகள், தமிழ் பிள்ளைகள், அதே போல் இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரையும் பெரிய அளவில் அழைத்து வந்து இந்த அவர்களுக்கு இந்த தமிழ் அந்த பேராசிரியர் அவர்களின் ஊடாக இந்த தமிழின் தொன்மையை அது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், அது பேரிலிருந்து, அது எங்களுடைய அடையாளம் பேர், ஒரு பேரில் தொடங்கணும். அவர் பிள்ளைக்கு வைக்கிற பேரில் இருந்து தொடங்க வேணும் தமிழ். அந்த பேரில் இருந்து நாங்கள் பேசுகின்ற மொழியிலிருந்து அதை நான் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மாநாட்டை சிறப்பாக முன்னெடுப்பதற்காக யூகேயில் இருக்கின்ற ஊடகவியலாளருடைய ஊடக நிறுவன பணிப்பாளர்களையும் அந்தந்த நிறுவனத்தினுடைய ஊடகவியலாளர்களையும் நாங்கள் அணுகியப்படுவது, அதேபோல் வெளிநாடுகளிலும் வேறு நாடுகளிலும் யாழ்ப்பாணத்திலும் இங்கு இருக்கின்ற ஊடகவியலும் அணுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், புலம்பெயர்ந்தீர்கள், நீங்கள் செய்திகளை சேகரித்து தாருங்கள், நாங்கள் போடுகின்றோம், இது முக்கியமாக செய்ய வேண்டும். ஆனால் யூகேயில் இருக்கிற ஊடகவியலாளரை பொறுத்தவரை உண்மையில் அழைத்தவுடன் அவர்களுடைய பல்வேறு கர்மங்கள் மத்தியிலும் கூட இதை நான் மக்களுக்கு நான் கொண்டு சேர்க்கிற பணி எங்களுக்குரியது, இது எங்கள் தமிழ் எங்கள் தேசத்தின் பணி. எனவே அவர்கள் வந்து இங்கே இருக்கிற ஊடக நிறுவனத்தின் அனுசரணையோடு இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளரும் கடிதமாக வந்து இந்த ஊடக மாநாட்டின் ஊடாக இந்த தகவல்களை இந்த ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் நடக்கப்படுகின்ற இந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டினுடைய அந்த படுகொலை நாளை, அதே நேரத்தில் தமிழின் முக்கியத்துவத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பதற்கான அந்த நிகழ்வை நீங்கள் கொண்டு செல்வதற்காக இந்த ஊடகவியலாளர்களும் இந்த ஊடக நிறுவனம் வந்திருக்கின்றீர்கள். உங்களினூடாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட மக்கள் மயப்படுத்த முடியும். எனவே அதை மக்கள் மயப்படுத்துவதற்காக அந்த மக்களிடம் சென்று அந்த கருத்துக்கு சென்ற பின்பு அவர்களும் ஒன்று கூடி தொடர்ந்தும் தமிழை செழிக்க வைப்பதனூடாக நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டை பேடி பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மாநாடு நடக்கிறது. அந்த வகையில் நீங்கள் ஊடகத்தினருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. எங்களுடைய உலகத் தமிழர் வரலாற்றினுடைய அடுத்த கட்ட முக்கியத்துவத்தை பற்றி எங்களுடைய மேலாணை படிப்பாளர் திரு வசந்தன் அவர்கள் அடுத்ததாக கருத்துரைப்பார். உண்மையாக இன்றைய ஒரு இந்த நிகழ்வானது நமது வரலாற்றில் உலகத்தமிழர் வரலாற்று மையத்தில் நடைபெறுகிறது என்பது மிகவும் முக்கியமான விடயம். ஏனெனில் எங்களுடைய இனத்தின் ஒரு அழிவு, ஒரு அழிவின் ஆரம்பம் 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டு படுகொலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நாங்கள் ஒரு 50 வருடம் கடிந்தும் இந்த நிகழ்வை நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் அதன் தாக்கம் எங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் அதை எங்களை ஒரு பின்னோக்கி ஒரு சிதைச்சிருக்கின்றது, அதாவது எதிர்வரும் சந்ததிக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஆகவே இந்த நிகழ்வானது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அவர்களுடைய இணைந்து உலகத்தமிழ் வரலாற்று மையம் இந்த நிகழ்வை செய்யும்போது இன்னும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக மக்கள் மத்தியில் பேசப்படும்.
இந்த நிகழ்வானது உலகத்தமிழர் வரலாற்று மையத்தில் இந்த எங்கள் வரலாறை நாங்கள் இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதின் ஒரு படிக்கல் தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வானது மக்களுடைய ஆதரவுடன் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வினூடாக நாங்கள் ஒன்றிணைந்து எமது தேசிய தலைவரின் சிந்தனைக்கும் எங்கள் மாவீரர்களுடைய கனவுகளும் இந்த இடத்திலிருந்து எப்படி நாங்கள் இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் எப்படி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னவோ அதன் ஒரு படிக்கலாக இதை நாங்கள் நகர்த்துவோம். எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய ஆதரவுடன் இந்த திட்டங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்துரைப்போம். நன்றி. இன்றைய நாள் உலகத்தமிழர் வரலாற்று மையத்தில் உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் வரலாற்று மையமும் சேர்ந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஜூன் மாதம் ஆணி மாதம் 28, 29, 30 நடைபெற இருக்கின்ற தமிழராட்சி மாநாட்டின் 50வது அந்த நினைவு நாளை ஒழுங்கமைக்கிற பணி என்னிடம் தரப்பட்டிருக்குது. அதுக்குரிய வேலை திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்குது. அதன் ஒரு படியாகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் சந்திப்போடு நாங்கள் ஏற்படுத்தி இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை நாங்கள் மக்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான ஒரு சந்திப்பாக நாங்கள் இதை பார்க்குறோம். நிச்சயமாக இந்த சந்திப்பினூடாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்வில் உரிமையோடு பங்கேற்க வேணும். அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள், எங்களோட அடுத்த தமிழினத்தினுடைய எதிர்கால தலைமுறை, அடுத்த சந்ததியினர் நிச்சயமாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேணும். தாயகத்தில் நடந்த எங்களோட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எங்களோட மக்களுக்கு இணைக்கப்பட்ட இன்னல்கள் சார்ந்து அவர்கள் அறிய வேணும், தெரிந்திருக்க வேணும். அந்த வகையில் நிச்சயமாக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். இது உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்றது உங்களுக்கான இடம், எமக்கான இடம், எமது இனத்துக்கான இடம். அந்த இடத்துல நாங்கள் இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறதும் அந்த 50வது நினைவு நாளை நாங்கள் நினைவூட்டல் செய்வதும் அதில் நடந்த கொடுமைகளை எங்கள் இளையோருக்கு எடுத்து சொல்வதும் காலத்தின் தேவை. அந்த வகையில் நாங்கள் எங்களோட முயற்சியில் மிக காத்திரமாக முன்னெடுப்போம். இதுக்கான ஆதரவையும் இந்த நிகழ்வை பலப்படுத்துறதும் மக்களாகிய உங்களோட கைகளில் தான் உள்ளது. அதாவது உலகத்தமிழர் வரலாற்று மையமும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் சேர்ந்து மக்களாகிய உங்களோடு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்வதாவது இந்த நிகழ்வு உங்களுக்கானது. இதில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்க வேணும் என்றதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐலன். எங்கள்கிட்ட கேட்டிருந்தீனம் இது ஏன் நீங்கள் வரலாற்று மையத்தில் எதை செய்ய நினைக்கிறீங்களோ இல்லாட்டி ஏன் அதுக்கான அந்த இடம் என்று கேட்க, உண்மையாகவே எங்களுக்குன்னு ஒரு தேசம் இருந்திருந்தால், அந்த தேசம் இருந்திருந்தால் எங்கள்கிட்ட தலைவராக தான் சொல்லியிருப்பார், இங்கே வாங்க, இந்த இடத்துல செய்யுங்கோ, இதுதான் உங்களுக்குரிய இடம் என்று சொல்லி. 74ஆம் ஆண்டு 50 வருடத்துக்கு முதல் எங்களோட மண்ணில் படிஞ்ச அந்த இரத்தம் அந்த இன்னும் அது காய இல்லை. அந்த வகையில் இந்த மண் உலகத்தமிழர் வரலாற்று மண், அந்த வடுக்களில் இருந்து புறப்படுத்த மண். இதில் நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம், இந்த வரலாற்று மையத்தை உருவாக்கின ஆக்கள் எல்லாம் கணவர் எண்ணம் இருக்கிறோம். அப்படியே நம்ம இந்த வரலாற்று மையத்தை உருவாக்கிய எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, எங்களோட தேசம் எங்களோட நாடு இந்த மக்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறதோ அந்த ஒரு தேசமண்டி இருந்தால் அந்த மக்கள் எப்படி அதை தங்களோட இடமாக உரிமையோடு அதை பாவிப்பினமோ அதை மாதிரி எல்லாத்துக்கும் இந்த இடம் ஒரு இடமாக இருக்கணும் என்ற வகையில் இதில் தோற்றுவிப்பாளர் கணவர் இதில் இருக்கிறீங்கள். அதில் எண்ணங்கள் அப்படித்தான் இருந்தது, அந்த சிந்தனைகள். அப்போ நிறைய பேர் எங்களை பார்த்து இது சாத்தியப்படாத ஒரு பணியாகவே சொல்லியிருந்துச்சுன்னா, இருந்தாலும் எதுவுமே எதிர்ப்பு கூற முடியாதானே. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, மக்களும் எங்கள்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கையும் தான், அதுதான் இந்த வடிவத்தை கொடுத்துருக்கு. உண்மையாகவே நாங்கள் இந்த மகாநாட்டை இல்லாட்டி இந்த படுகொலை நினைவு நாள் இங்கே செய்கிறதுக்கு இவர்கள்ட்ட கேட்டிருந்த நேரம் அவைகளுக்கும் நாங்கள் ஒரு மன்றாட்டமாக ஒரு விஷயத்தை வச்சுருந்த, நாங்கள் எதிர்காலத்தில் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு இந்த மண்ணில் நடக்கணும். இந்த மண்ணில் இப்போ எப்படி ஒவ்வொரு நாடுகளை சொல்லிச்சினோமோ இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த வரலாற்று மையத்தை உருவாக்கிக்க அது ஒரு மாதிரி தமிழில் கிராமம் என்று தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் அது ஒரு எங்கள்கிட்ட தமிழத்தின் ஒரு மண். அப்போ ஒரு காலத்தில் இந்த பதிவு பெறணும், அந்த எங்களுக்கு நாடு எப்போ கிடைக்கும், எப்போ இந்த எங்களோட சுதந்திர நாட்டை நாங்கள் அடைவோம்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களுக்குரிய அந்த உரிமையான இடத்துல அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடக்கணும் என்று சொல்லி இந்த பண்பாட்டு இயக்கத்திட்ட நாங்கள் எங்களோட வேண்டுகோளையும் வச்சுருந்தோம். நாங்கள்
சம நேரத்தில் அன்றைய நாள் 3 நாள் வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு 28, 29, 30 வெள்ளிக்கிழமை நாங்கள் உண்மையாக எங்களோட நிகழ்ச்சி ஒழுங்கின்படி அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போகிற பேராளர்களுக்கான ஒரு அறிமுக இதுக்கும் அதோட நாங்கள் எல்லோரும் மனம் விட்டு கதைக்கிற ஒரு மாலை பொழுது இங்கே இருக்கும். கண்டிப்பாக முடிந்தவர்கள் அதிலையும் கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை 29ஆம் தேதி அந்த நிகழ்வு வந்து ஒரு ஆய்வுகள் சம்பந்தப்பட்டு வந்திருக்கிற பேராளர்கள் அவையில் உரையாடி ஆய்வுகளை செய்யணும். அந்த நேரம் நாங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் எல்லாருமே. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை கலை நிகழ்வுகள், மதிப்பளித்தல்கள், இந்த நிகழ்வுக்குரிய ஒரு பண்பாட்டு விடயங்களோடு அந்த நிகழ்வு அமையும். எங்கே நடந்தாலும் ஒரு பெரும் கனவுக்கு நாங்கள் வடிவம் கொடுக்குறோமா எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களோட தேசிய கொடிகள் பட்டொளி வீசி பறக்க இந்த மாவீரோட நினைவோட நடக்க போகிற அந்த நினைவு நாள் இந்த மண்ணில் நடக்கும். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உரிமையோட நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுங்கோ, இது எங்களுக்குரிய மண். இந்த மண்ணில் நாங்கள் செய்ய போகிற இந்த அடையாளம் எங்களோட தாய விடுதலைக்கான ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியில் தொடர் பயணத்தின் ஒரு புள்ளியாக இருக்கும். அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த மண் அதுக்கான ஒரு தளமாக என்றைக்குமே இருக்கும். அதுக்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு இந்த பண்பாட்டு இயக்கம் இந்த வரலாற்று மைய வளாகத்தில் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கும் அதில் அந்த முழுமையாக அந்த பெரிய மூத்தவர்கள், பெரிய அறிஞர்கள், பெரும் ஆக்கள், எங்களோட சமூகத்தில் இந்த மூத்தாக்கள் இப்படி அறிஞரான அறிவு ஜீவிகள் இருக்கணும் என்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இவரோடு நாங்கள் உரையாடும் போது வருது. அவையில் எங்களுடைய இனத்துக்காக ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக நாங்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிற மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் அவையில் ஏதோ ஒரு நாட்டில் இந்த இனத்துக்கான ஒரு விடுதலைக்காக பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த மூத்தவர்கள் அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். சரி, எங்களுக்குண்டு இப்படி இடம் இருக்குது, நாங்கள் இந்த இடத்தையும் பலப்படுத்தணும். அவர்கள் நிறைய கற்பனைகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. இந்த வளாகத்தை தமிழருக்கு இன்னும் எப்படி மேம்பட்ட இடத்துக்கு கொண்டு போகலாம் என்று அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியை அவையில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அதே வகையில் அவையில் கரங்களையும் நாங்கள் இறுக பற்றி கொள்கிறோம். இந்த நினைவு அந்த நினைவு நாள் படுகொலை 50வது எங்களோட தமிழராட்சி மகானாருடைய படுகொலை நாள் அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் முத்தவழியில் உயிர்கொடை உத்தமர்கள் நினைவு தூவி என்ற பெயரில் அங்கே இருக்குது. அதுக்கான ஒரு மாதிரி வடிவத்தையும் நாங்கள் இங்கே வடிவமைக்க இருக்கிறோம். அதே மாதிரியான தூவி கொண்ட வடிவமைச்சு அந்த நினைவுகளோடு தான் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். இன்றைக்கும் உலகத்தில் எந்த மூலையில் எந்த பெரிய உயரமான நாட்டில் ஒரு சொகுசான வாழ்கிறோம்னு நீங்கள் நினைச்சாலும் உங்களோடையும் உங்களோட எண்ணத்தோடையும் உங்களோட விடுதலை உணர்வோடையும் எங்களோட உடைகள் எங்களோட தோற்றங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களோட தாய்மண்ணை நோக்கித்தான் இருக்கின்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் உங்களோட கலந்திருக்கிறோம். இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்பது 108 ஏக்கரை கொண்டது. இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் யாருக்கு சொந்தமானது? தமிழர்களுக்கு சொந்தமானது. அதுவும் ஆக்ஸ்போர்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சொந்தமானது இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கு சொந்தமானது. அப்போ உலகத்தமிழர் வரலாற்று மைய இந்த வளாகம் நீங்கள் பார்க்கலாம், சில நாடுகள் 108 ஏக்கரை விட குறைஞ்ச நாடுகளும் உண்டு உலகத்தில். அந்த நாட்டை விட பெரிய ஒரு நிலத்தை இந்த தமிழர் வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையத்திலே எங்களை தாயகத்திலே நடந்த விடயங்களான எங்களோட போராட்டம், அந்த மாவீரட தியாகங்கள், மாவீரட நினைவாலயங்கள், அவருடைய வரலாறுகள், தமிழர்களுடைய வரலாறுகள், தமிழர் தொன்மைகள் எல்லாம் இங்கு பதிவு செய்யப்படும். அதே இதில் நினைவு தூவிகள் நினைவகங்களும் இங்கு நிறுவப்படும். அதே போல் முள்ளிவாய்க்கால் நினைவகமும் இங்கே நிறுவப்படும். இதுக்கான அனுமதிகள் இப்போது பெறப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் தனியே இங்கே மட்டும் அது தன் பணியை செய்யவில்லை. இங்கே இருக்கின்ற அனைத்து உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் ஒருங்கிணைக்கிற ஒரு மையமாக இருந்தும் கூட தாயகத்துக்கும் தேவையான பணிகளை அந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் செய்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு சேரிட்டிகளை உருவாக்கி அங்கே வடக்கு கிழக்கில் அரசியல், ஜனநாயக, பொருளாதார விடயங்களில் பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றது. அதேபோல் பொருளாதார மேம்பாட்டுக்காக, மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு உபகட்டமைப்புகளை உருவாக்கி செயலாற்றி வருகின்றது. எனவே இங்கும் உலகத்தமிழர் வரலாற்று மையம் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதுக்கு பல்வேறு பிரிவுகளுக்கும் பல்வேறு நிர்வாகங்கள் போடப்பட்டு பணிப்பாளர் போட்டப்போ அந்த நிர்வாகங்களும் சிறப்பாக இயங்கி வருகின்றன. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதில் பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே மக்களின் தேவைகளுக்காக, மக்களுடைய அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக இங்கே இந்து ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, தேவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுகளுக்கென்று தனி நிர்வாகங்கள் இருக்கின்றது. அதுகளுக்கான பெருவிழாக்கள் அந்தந்த காலம்பதில் இங்கே இந்த மண்ணிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் தமிழர்களுடைய முழு வரலாறுகளை
எங்களோட தமிழிடத்தின் போராட்ட வரலாறுகள் உட்பட முழு வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டு அடுத்த சந்ததி இந்த வரலாறுகள் கடத்தப்படுவதனூடாக எங்களோட இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு உலகத்தில் 10 கோடி மக்கள் இருந்தாலும் 800 கோடி மக்கள் இருந்தாலும் உலகத்தில் 800 கோடி மக்கள் ஆனால் 200 நாடு இருக்குது. 4 கோடி மக்களுக்கு ஒரு நாடு இருக்குது. 4 கோடி மக்களுக்கு ஒரு நாடு இருக்குது. ஆனால் 10 கோடி மக்கள் 2 நாடு இருக்க வேண்டிய இந்த தமிழினத்துக்கு ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டிய ஒரு தாய் நிலம் இல்லை, சுதந்திரம் பூமி ஒரு நாடு இல்லை. எனவே அது நிரந்தரமாக விடுதலை அடையக்கூடிய வரலாறுகள் இங்கு பதிவு செய்யப்படும். இளையோர்கள் தொடர்ந்து அதனூடாக பயணிப்பார்கள். எனவே அதுக்கு இடையில் நாங்கள் எங்களோட தமிழை மக்கள் பல்வேறு நாடுகளில் தமிழ் வாழ்ந்தாலும் ஆனால் அது கலக்கப்படுகிறது, சிதவடைய பண்ணுகிறது. இந்த தமிழை தொன்மையை சிதவடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு இந்த கடமை இருப்பு என்பது இருக்குது என்பதையும் இந்த வருகிற ஜூன் மாதம் நடக்கின்ற அந்த தமிழராட்சி மாநாடு, அதாவது தமிழராட்சியின் நினைவு 50வது ஆண்டு நினைவு படுகொலை நினைவு நாள் மாநாட்டிலே அதுவும் வலியுறுத்தப்படும். இந்த தொன்மை பாதுகாக்கப்படணும். அதில் நான் கூடுதலாக எதிர்பார்க்கிறது இளையோர்களைத்தான் அதிக அளவில் எதிர்பார்க்கிறோம். மற்றது வயோதிபர்கள் எல்லாம் பல்வேறு மூதாளர் இல்லங்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சங்கங்கள் இருக்குது. அவர்களை நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து அழைத்து வருவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் இருக்கிற தமிழ் பாடல்களிலிருந்து கலை நிகழ்வுகள், தமிழ் சார்ந்த கலை நிகழ்வுகளை இங்கே நிகழ்த்த இருக்கின்றோம். பல்வேறு நாடகங்கள் இங்கே தமிழராட்சி மாநாடு தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு அந்த 74ஆம் ஆண்டு நடந்த இந்த படுகொலை நினைவு கூறக்கூடிய நாடகங்கள், மற்ற கூத்துக்கள், மற்றதுங்களை பாரம்பரிய நடனங்கள் எல்லாம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. எனவே அந்த வகையில் இந்த விஷயத்தை ஊடகத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணி தொடர்ச்சியாக நாங்கள் ஊடகத்தினுடைய உதவியத்தை நாடியிருக்கின்றோம். எனவே இந்த அனைத்து உதவியாளரும் தொடர்ந்தும் இந்த செய்தியை நீங்கள் காலத்துக்கு காலம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதில் நான் நினைக்கிறேன், இதில் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், இதில் வந்திருக்கின்ற ஊடகவியலாளர் நாங்கள் இங்கே கேட்கின்ற பொழுது எங்களோட ஐபிசி குழுமம் அவர்களை தொடர்பு கொண்டு வைக்கின்ற பொழுது அவர் லங்காசிரி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஐபிசி ஊடகம் வந்திருக்கின்றது நேரடியாக. மற்றது தமிழ்வின் வந்திருக்கின்றது. அதேபோல் நம் தேசம் தொலைக்காட்சியில் வருகை தந்திருக்கின்றது. அதில் தாய் தொலைக்காட்சி வந்திருக்கின்றது, மெய்வழி வந்திருக்கின்றது, ஈழநாடு வந்திருக்கின்றது. பல்வேறு தன் தொலைக்காட்சி என்ற பெயரை சொல்லி பல்வேறு தொலைக்காட்சிகள் இவர்களிடந்து இந்த செய்திகளை சேகரித்து வெளியிடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இது முதலாவது பத்திரிகையாளர் சந்திப்பு. ஜூகேலே நாங்கள் முதலாவது தமிழ் பத்திரிகையாளர் சந்திப்பை உடவியல் சந்திப்பை செய்கின்றோம். அந்த வகையில் இந்த மாநாடு ஒரு சிறப்பாக மக்களை செய்தியை கொண்டு செல்லும். தொடர்ந்தும் இந்த பயணம் தொடரும். இனி உடவியலருக்கான ஊடகவியலாளர் நீங்கள் இது ஒரு ஊடக மாநாடு, ஊடக சந்திப்பு எங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடக்கிறது. என உங்களிடமிருந்து எங்களுக்கான கேள்விகளை, இந்த மாநாடு தொடர்பான கேள்விகளை, அல்லது உலக தமிழ் வரலாற்று மையம் தொடர்பாக, எல்லா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தொடர்பான கேள்விகளை நீங்கள் கேட்குமாறும், அதே நேரத்தில் 28, 29, 30 என்ற செய்திகளை கொண்டு போகக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான ஐயங்கள் வரும், அதை எப்படி கொண்டு போவது என்பது தொடர்பான விடயங்களை உங்களிடமிருந்து நாங்கள் கேள்விகளாக எதிர்பார்க்கின்றோம். இதில் பல விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திடமிருந்து கேள்வி அரபில் நினைக்கிறேன். நீங்கள் இதில் சொல்லப்பட்டது எப்படி ஆக்ஸ்போர்டு உலக வரலாற்று உலக தமிழர் வரலாற்று மையம் எப்படி இருக்கு இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கணும், என்ன மாதிரி இயக்கம் மட்டும் பேசியிருக்கணும். ஆனால் சும்மா சாதாரணமாக மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குன்னா, மக்கள் மத்தியிலையும் சரி வெளியிலேயும் ஒரு பார்வை இருக்கு. இது ஆக்ஸ்போர்ட், நீங்களே ஆக்ஸ்போர்ட் நாலேஜ் செய்றீங்கன்ற கேட்பினோம். இது உங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் இருக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி நம்மளா வைக்கப்படும். ஏன்னா இது அமைப்புகளுக்கிடையே பல்வேறு அமைப்புகளுக்கிடையே நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி, பிரிவுகள் இருக்கிற மாதிரி, அல்லது அந்த பிரிவுகளை அவர்களை ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அப்போ இந்த கேள்வி, இந்த பேர்டனையும் நீங்கள் எதிர்கொள்ளத்தான் போறீங்க. இது எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? ஏன்னா இது ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமாக சேர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல இவ்வாறான பிரச்சனைகளும் சிறு சிறு சலசலப்புகளை ஏற்படுத்துவது உங்களுக்கு தெரியும். இதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கன்றதுதான் உங்களுடைய முதலாவது உங்களுக்கான கேள்வி. மற்றது உலக தமிழர் வரலாற்று மையம் அதனுடைய வசந்தன் கேள்வி என்னன்னா, உலக தமிழர் வரலாற்று மையத்தினுடைய இந்த திட்டம், இந்த ப்ரோக்ராம், இந்த ப்ராஜெக்டே ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இப்ப சனத்திட்டையும் சரி, இங்க இருக்க அமைப்பாளர்கிட்டையும் சரி, எல்லாத்தையும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த ப்ராஜெக்டே நீண்ட காலமாக நடக்கின்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது ஒரு ஈழத்து கிராமம் என்று சொல்லப்படுகிற ஒரு செட்டப்பா. இதுக்கே நிறைய நேரத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து சில விஷயங்களை நீங்கள் செலவிட வேண்டியிருக்கு. இதுக்குள்ள இதையும் வைத்துக்கொண்டு ஏன் இன்னும் ஒன்றை
இன்னொரு பெரிய ப்ராஜெக்டையும் நீங்கள் இதில் உங்களோட தோல் ஏற்றி வச்சுருக்கீங்கன்ற கேள்வி இருக்கீங்க. இந்த 2 கேள்வியும் இந்த உங்களோட 2 அமைப்பாளரிடம் நான் விட்டு விடுகிறது. மீண்டும் என் கேள்வி தான் தெரிவிக்கிறேன். நன்றி. சரி, எனக்கு நடத்து. உலக தமிழர் வரலாற்று மையம் ஆக்ஸ்ஃபோர்டில் ஆரம்பிக்கப்பட்டது. உதாரணம், தமிழ்நாட்டிலே தமிழ் மாடல் வில்லேஜ் என்று சொல்லி குற்றாலத்திலே ஒன்று தொடங்குகின்றார்கள். கனடாவிலே இதே மாதிரி ஒரு உலக தமிழ் வரலாற்று மையம் ஒன்று தொடங்கி அதிலே லைப்ரரி மற்றது பார்க் அதெல்லாம் கட்டுவதற்கு டொரண்டோவிலிருந்து கிட்டத்தட்ட 100 மைல் தூரத்தில் செயல்பட இருக்கின்றார்கள். இந்த ஆக்ஸ்ஃபோர்டை பொறுத்தவரையில் எனது அபிப்பிராயம், லண்டனிலிருந்து கிட்டத்தட்ட 40 மைல் தூரம்தான். இப்படியான ஒரு பெரிய ஒரு 120 ஏக்கர் வளவை லண்டனில் எடுப்பது என்பது சுலபமான காரியமல்ல. எனவே நியரஸ்ட் பிக் சிட்டி என்று சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட். அதற்காமே ஆக்ஸ்ஃபோர்ட்ஷியர் கவுண்டியில் இவர்கள் வரலாற்று மையம் எடுத்தார்கள். அவர்கள் இதை வாங்கியது அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை பற்றி அவர்கள் தான் சொல்வார்கள். ஆனால் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உலக தமிழர் வரலாற்று மையத்துடன் சேர்ந்து இதை செய்ய முற்பட்டதற்குரிய காரணம், அவர்களுடைய இந்த செயற்பாட்டையும் உலகத்து நாடுகளுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் மற்றும் நாங்கள் செய்யப்போகும் மாநாடுகளில் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இதை ஒரு தமிழர்களின் அடையாளமாக லண்டனிலே மாற்றுவதற்காகவும் மற்றும் மொழி, கலாச்சாரம், பண்பாடு அவற்றை இவர்களும் உறுதுணையாக இருந்து முன்னெடுப்பதால் இவர்களுடன் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மையத்தை நாங்கள் தெரிந்தெடுத்து இங்கே எங்கள் 50வது ஞாபகார்த்த நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு 3 நாளாக நாங்கள் அதை ஒத்துக்கொண்டோம். அதைவிட சங்கீதன் கேட்டது போல் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பல நாடுகளிலே பல இடங்களிலே நடக்கின்றது. அதையும் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் வளாகத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தேதி வருடம் குறிப்பிடவில்லை, ஆனால் நிச்சயமாக இங்கே நடத்துவதற்கு இருக்கின்றோம். நன்றி. உங்களுடைய அடுத்த முதல் கேள்விக்கு செலியன் பதில் சொல்லிட்டால், உங்களுடைய 2வது கேள்வி உலக தமிழர் வரலாற்று மையத்துக்கான கேள்வி. உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தமிழ் வரலாற்றுக்கு மையம் உலகத்தமிழர் வரலாற்று மையத்திற்கு நிறைய சவால்கள் இருக்கிறது, நிறைய நிதி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவ்வளத்தையும் நாங்கள் கடந்து நிற்கிறோம்னு சொன்னால் மக்களாகிய உங்களுடைய பங்களிப்பால் தான் இவ்வளவு சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கு சங்கீத நாளில் கணபெருகில் தோட்டிப்பாளர்களுக்கு தெரியும், இந்த 108 ஏக்கர் காணி வேண்டுறான்னு சொல்லிக்கு எங்களுக்கு மிகப்பெரும் சவால்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சு எங்களோட மாவீரரும் அன்னைய சிந்தனை எங்களை வழிநடத்தி மக்கள்ன்ற ஒரு தளத்தில் தான் நாங்கள் இவ்வளோ வேலை திட்டம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழில் கட்டிடத்துக்கான அனுமதி கிடைச்சி நாங்கள் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும். அந்த ஒரு வேலை திட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இது எங்களோட இனத்துக்கு நடந்த ஒரு இன அழிப்பின் ஒரு அடையாளம், சாட்சி. இதை நாங்கள் இன்னும் ஒரு ஆக்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கலாம். இதை நாங்கள்லாம் செய்து காட்டணும். இது உலகத்தமிழர் வரலாற்று மையம் செய்ய வேண்டிய கடமை. இது கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிடாது. இது நாங்கள் அந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்ற ஒரு அந்த பேருக்கே உங்களுக்கு விளங்கும். இந்த வரலாறுகளை நாங்கள் எங்களோட இளைய சமுதாயத்திட்ட நாங்கள் அவர்கள கையில் எங்களோட வடுக்களையும் எங்களோட ரணங்களையும் அவர்களுக்கு சொல்லி இந்த எங்களோட விடுதலை தீயை அணைய விடாமல் அடுத்த சந்ததி இப்போ நாங்கள் இப்போ எங்களோட காலத்தில் நாடு கிடைக்குதோ சுதந்திரம் கிடைக்கிறோன்ற கடந்து, அதாவது ஒரு எதிர்கால சந்ததிக்கு எங்களோட வடக்கிலையும் இதையும் சொல்லிக்க இந்த விடுதலை தீ இன்னும் இளையோரோட ஆறாவாக இருக்கும். ஆகவே இது நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்திருக்கிறோம். ஆனால் எல்லா ப்ராஜெக்டையும் விட இது ஒரு மிக முக்கியமான விடயம். ஏன்னா எங்களோட இனத்துக்கு நடந்த ஒரு அழிவின் ஒரு இன அழிப்பின் ஒரு அடையாளம். இதை நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது இந்த எங்களுக்கு கணக்கு சவால் இருந்தாலும் மக்களாகிய உங்களுடைய பங்களிப்போடு கண்டிப்பாக நாங்கள் இதை செய்வோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பயும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதை கையில் எடுத்திருக்கிறோம். நன்றி. இதில் முக்கியமாக ஒரு பிரச்சனை
இது அவதானிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியுமேனு சொன்னால் இதுக்குள்ள நீங்கள் உலக தமிழர் வரலாற்று மையம் செய்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே எங்களுக்குள்ள நிறைய கட்சிகள் அமைப்புகள் இந்த தேசிய வேலை திட்டம் சார்ந்து இருக்குது. மாவீரர் சார்ந்து நாங்கள் ஒன்றுபட முடியாமல் இதுவரைக்கும் இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் சார்ந்து ஒன்றுபட முடியாத நிலை இருக்குது. இப்போ தமிழ் சார்ந்து நாங்கள் உலக தமிழர் சார்ந்து ஒன்று சேருவதை பற்றி நாங்கள் இப்போ சொல்லிக்கிறோம். இது சாத்தியமாகக்கூடிய சூழல் இருக்கா? இப்போ இந்த தமிழ் சார்ந்து ஏனைய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளை நான் பேர் குறிப்பிடலாம். அதில் இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படியாக கூப்பிடலாம். இப்போ இதில் நாடுகளின் அரசாங்கம் இருக்குது, பிரித்தானிய தமிழர் பேரவை இருக்கிறது, உலக தமிழர் பேரவை இருக்கிறது. இப்படி பலரும் பலவிதமான வேலை திட்டங்களில் காலத்துக்கு காலம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழென்ற வகையில் இவர்களை ஒன்று சேர்த்து ஒன்றாக இந்த விஷயம் நடக்க போகுதா? அல்லது இது எப்படி மாவீரர் சார்ந்து ஒன்று திரட்ட முடியாமல், முள்ளிவாய்க்கால் சார்ந்து ஒன்றுபட முடியாமல் இருக்கிறது பிறகு 1, 2, 3, 4 தமிழராட்சி மாநாடுகள் வேறு ஒரு இடங்களில் நடக்கிறதுக்குரிய சாத்தியம் இருக்கா? அதை நீங்கள் எப்படி கையாள போறீங்கன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கன்செப்ஷனான விஷயத்தில் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நான் வரலாம். அதில் நீங்கள் வசந்தன் சொன்னது 74ஆம் ஆண்டு நடந்த அந்த படுகொலை தான் எங்களுடைய சரிகளுடைய ஆரம்பம் உண்டு. அப்படியும் அது ஒரு தவறான வழிகாட்டலை பிள்ளைகளுக்கு கொடுத்துரும். நீங்கள் அடுத்த ஜெனரேஷன் டார்கெட் பண்ண அதில் 56 ப்ரோக்ராம் இருக்குது, 58 ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ சரி வரும்போது அதுக்கு முன்னுக்கு இருந்து இருக்குது 74ல் இது கன்செப்சுவல் சார்ந்த விஷயம். இதை நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் கேட்கலாம். முதல் கட்டமாக நாங்கள் இது உதிரியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை தமிழக வகையில் ஒன்று சேர்க்க சாத்தியம் இருக்கு. இது முழுக்க வரலாற்று மையத்தினுடைய ஒரு தனிப்பட்ட நகர்வாக தோற்றமடைது. எப்படி நாங்கள் ஊடகத்துக்குள்ளாக நாங்கள் பேசுகிறது தெரிஞ்சு வரும். ஆமாம், அந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் மக்களாக நாங்கள் அமைப்பு சார்ந்து இல்லாமல் மக்களாக முழு பேருமிகு இணைகிற இடம்தான் உலகத்தமிழர் வரலாற்று மையம். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அமைப்புகளோடு இப்போது உலகத்தமிழர் வரலாற்று மையம் பல்வேறு இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களோடு இணைந்து தான் பயணிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், லண்டனிலே மாநகரில் நடக்கிற சில விடயங்களை எந்த அமைப்புகள் முன்னெடுத்தாலும் தமிழ் தேசியம் அந்த முன்னெடுத்தாலும் அவர்களோடு இணைந்து வரலாற்று மையம் தன்னுடைய பணியை ஆற்றுகின்றது. எனவே அந்த தமிழ் தேசியம் சேர்ந்த அமைப்புகளோடு வரலாற்று மையம் இணைந்து பணியாற்றுகின்றது. அவர்களும் இந்த நிகழ்வுகளில் பங்குபெற்றுகின்றார்கள். ஆனால் பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது ஆனால் அனைவரும் மக்களாக வந்து பெரிய வாரியாக அனைவரும் பங்கு பெற்றோம். அதில் நாங்கள் மக்களாக எல்லோரும் வளைக்கின்றோம். எனவே நாங்கள் சிறப்பான முறையில் காலப்போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செல்லுகின்ற போது தமிழ் தேசிய அமைப்புகள் சார்ந்தவர்கள் கூட எல்லோருடன் பேசி எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்புகளாக எல்லாரும் சேர்ந்த ஒரு கலந்துரையாடல் கூட இந்த வளாகத்தில் நடக்கலாம். இந்த வளாகம் மக்களுக்கு சொந்தமானது. எனவே நாங்கள் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த நிலப்பாட்டோடு இருக்கிற அந்த செயற்பாடுகளுக்குள்ள நாங்கள் தெளிவாக இப்போது இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மற்ற மக்கள் சார்ந்த நிகழ்வுகள் மக்கள் சார்ந்த நிகழ்வுகள் நான் அனைவரையும் தான் அழைக்கிறோம். தமிழ் மக்களாக வாருங்கள், நாங்கள் ஒன்றாக இந்த எனவே இந்த உலக தமிழராட்சி மாநாடு இப்போ நீங்கள் திரு வசந்தன் சொன்ன விடயம் திரு சாம் சுட்டிக்காட்டின ஒரு நல்ல விடயம் தான். அது உண்மையிலே அவர் அந்த 74 அது ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி விட்டது, இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்த்தி விட்டது தான். அதான் அந்த தமிழராட்சி மாநாடு உண்மையிலே நீங்கள் ஏன் நடத்தம் கேட்டிருந்தீர்கள், ஏன் நாங்கள் தமிழராட்சி மாநாட்டை இவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கேக்க இன்னொரு 1 அர்த்தத்துக்கு போகிறீங்கன்னா நல்ல கேள்வி. உண்மையில் எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் வரலாறுகளை கடத்துவது, சரி, வரலாறுகளை சேரித்தல், மாவீரர்களை வரலாறு வீர வரலாறுகளும் ஆவணப்படுத்தல், அதை அடுத்த சந்தைகிட்ட கொடுக்கணும் என்றால் அடுத்த சந்தது யார்? அப்போ தமிழை பாதுகாத்தால்தான், தமிழ் பண்பாட்டை பாதுகாத்தால்தான், தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்தால்தான் அந்த சரித்திரம் அவையிட்ட கடத்தலாம். எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த பணியும் செய்ய வேண்டிய சமாந்திரத்தில் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திலும் தேவையிலும் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பணியையும் இந்த கனதியான நேரத்தில் கனதியான பொறுப்புகள் கடமைகள் இருக்கிற அந்த வரலாற்று மையத்துக்கு இருக்கிற நேரத்தில் எடுத்து செய்ய வேண்டிய போக்கில் வரலாற்று மையம் கடமைப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பணியையும் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதில் உண்மையாக இது வரலாற்று மையத்தினுடைய வேலை திட்டமாக அடையாளப்படுத்தப்படையில் தமிழர் பண்பாட்டு இயக்கம் அந்த 50வது நினைவு நாளை செய்ய ஒழுங்குபடுத்திக்கு இந்த தளம் அவைகளுக்கான ஒரு தளமாக, இந்த வரலாற்று மையம் அவர்களுக்கான ஒரு செயற்பாட்டு தளமாக மாற்றப்பட்டுள்ளது. இதுதான் இதன் வரலாற்று மையத்தின் அடிப்படை கரு. இதில் இன்னொரு வரலாற்று மையம் உருவாகியிருக்க அல்லது வரலாற்று மைய முரண்பாடுகள் அது இனத்துக்குள்ள அல்லது எங்கள் அமைப்புகளுக்குள்ள வார கருத்தியல் விஷயங்கள் அல்ல. இது தனிப்பட்ட அதில் ஒரு சின்ன திசை திருப்பல் மாதிரி உணர்றோம் அப்படின்னா வரலாற்று மையத்தினுடைய வேலை திட்டம் அல்ல. வரலாற்று மையம்
தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய வேலை திட்டத்துக்கான ஒரு தளமாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. அவர்கள் அதை சரியாக உணர்ந்து கொண்டு அந்த இடத்தை பயன்படுத்துகிறோம்னு தான் நாங்களும் நம்புகிறோம். அந்த இடத்துக்கு நாங்கள் எங்களோட இனத்துக்கான இலக்கு, எங்களோட பெரிய கனவு, எங்களோட இலக்கு மிகப்பெரியது. அதில் இந்த இடம் ஒரு பெரிய பலமாக எங்களுக்கு அமையும் என்றதான் விடயமே தவிர, இதில் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எல்லா இடங்கள்லையும் யாரையும் விட்டுட்டு போகிற எண்ணம் எங்கள்கிட்ட என்றைக்கும் இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. சகல அமைப்புகளையும் சகல ஆக்களையும் அணியிருக்கிறோம். இது உலகத் தமிழர் வரலாற்று மைய தளத்தில் நடக்குது. அதுக்கான தளமாக நாங்கள் இருக்கிறபடியால் அவைகளுக்கு அருகில் நாங்கள் அமர்ந்து கதைக்கிறோமே தவிர, நாங்கள் இது வரலாற்று மையத்தினுடைய முதன்மை வேலை திட்டம் அல்லது அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிலம் அல்ல. அதை நாங்கள் பிரித்து கதைக்கிறோம்னு இல்லை. இந்த இடம் இது அதுக்கு என்ன நோக்கம், அந்த கருவின் ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இது அமைப்புகளுக்கான முரண்பாடுகளாகவோ அல்ல இடைவெளிகளாகவோ நாங்கள் இதை யோசிக்கவும் தேவையில்லை, பார்க்கவும் தேவையில்லை என்றது எங்களோட நிலப்பாடாக இருக்குது. நன்றி. அதோடு சேர்த்து உங்களுக்கு தெரியும், இதில் முக்கியமான சில ஊடகங்களின் ஊடாக நாங்கள் உலகத்தமிழர் வரலாற்று மையம் காப்போம் தமிழை 2 வருஷத்துக்கு முதல் முன்னெடுத்த நாங்கள் அது இந்த காப்போம் தமிழில் மிகச் சிறப்பான முறையில் நான் முன்னெடுத்தோம் என்றால் அந்த தமிழை மக்கள் வரலாற்று மையம் முன்னெடுத்தது ஒரு செக்ஷனாக அது இயங்கி கொண்டிருக்கிறது. காப்போம் தமிழ் இந்த மக்கள் மத்தியில் தமிழை பாதுகாக்க வேண்டும், பேச்சு மொழி சிலபடியாக பாதுகாக்க வேண்டும் என்ற பணி நாங்கள் முதலே முன்னெடுத்துனாங்க. இப்போ சங்கீதம் சொன்ன மாதிரி இந்த உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தோடு சேர்ந்து அவர்கள் தான் இந்த மாநாட்டுக்கு உரியவர்கள். அவர்கள் தான் இந்த 50வது இந்த உலக தமிழராட்சி மாநாடு செய்கிறவர்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு தளத்தை கொடுத்து இது அவர்கள் செய்கிற பணியை நாங்களும் சேர்ந்து, ஏனென்றால் எங்கள்கிட்ட தமிழ் என்றது சம்பந்தமான செயற்பாடு இருக்கின்றது. எனவே அவர்களோட சேர்ந்து நாங்கள் இணைஞ்சு இந்த மாநாட்டை நாங்கள் சிறப்பித்து பேரறிஞர்களை கொண்டு இந்த மாநாட்டை நாங்கள் தமிழை வலியுறுத்தி தமிழை வாழ வைக்கக்கூடிய வகையில், அதே நேரத்தில் அந்த 74ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்றதை சந்ததிக்கு சொல்ல வேணும். இப்போ கனவேருக்கு தெரியாது. இப்போ இதை நாங்கள் 74ஆம் ஆண்டு படுகொலை சொன்ன பிறகுதான் கனவேரே ஸ்டடி பண்ணுறோம். நாங்களே என்னென்னு எல்லாரும் ஸ்டடி பண்ணுறோம். 74 நடந்தது. அந்த நேரத்தில் இருந்தவர்களெல்லாம் இப்போ வயோதிபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ 1-2 புத்தகங்கள் இப்போ எழுதப்பட்டிருக்கான புத்தகங்கள் ஆர்டிக்கல் நிறைய வந்திருக்கு. ஆனால் அவர் போன அப்புறம் இந்த வரலாறு கடத்துக்கு வந்த சந்தர்ப்பங்கள் இப்போ எங்களோட திரு செழியன் அவர்கள் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், சங்கீத கோரிக்கை கமிகள் இந்த தமிழராட்சி மாநாட்டை இங்கே நீங்கள் நடத்துவீங்களான்னு அவர் ஒரு சாதகமான பதிலளித்திருக்கிறார். எனவே அந்த நேரத்திலும் நீங்கள்லாம் இதை சிறப்பான முறையில் இந்த உதவியாளர்கள் மக்களை சென்று மக்களை அழைத்து கொண்டு வந்து இந்த மாநாட்டை சிறப்பித்து விட வேணும், நடத்தி விட வேணும். எல்லோரும் சொல்லுங்கள். எனக்கு ஒரு இப்போ நீங்கள் 2 இதில் காம்ப்ளிகேட்டட் இருக்குது. சங்கீதம் சொல்கிறீங்க, இது இந்த தளத்தை உலக தமிழர் பண்பாட்டு மையத்தில் நடக்கப்படுகிறோம். ஆனால் பண்பாட்டு இயக்கம் தானே செய்யுதுண்டு. ஆனால் பாலமாசம் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் இதே நாங்கள் என்ன இப்போ கலாபரேட் பண்ணி செய்கிறீங்களா, இது நிலத்தை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க, பண்பாட்டு இயக்கம் தான் ஆர்கனைஸ். எங்கள்கிட்ட நோக்கமும் உண்டு. அது எங்களோட நோக்கமும் அதுதான். என்ன தமிழை சிலவடியாக பாதுகாக்கிற அவருடைய தமிழராட்சி தமிழர் ஆய்வு மாநாட்டின் நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தும் உள்ள அமைப்போடு நான் இந்த மாநாட்டை படுகிற இந்த நினைவினால இங்கே செய்கிறோம். அவரோட இடம் தான் இது ஆர்கனைஸ்ட் பை இல்லை அதாவது என்னென்னு சொன்னால் எங்களோட நோக்கம் அது வடிவ தெளிவாக சொன்னாங்க. இந்த வரலாற்று மையம் என்ன கருவுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த கருவின் பாதையில் நிற்கிறபடியால் நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறோம். அதுதான் இது முதன்மை அமைப்பு. அந்த தமிழராட்சி அந்த நினைவு நாளுக்குரிய அமைப்பாக பண்பாட்டு இயக்கம் இருக்குது. அவையில் அது முன்னெடுக்கிறதால நாங்கள் அவையோட சேர்ந்து பயணிக்கிறோம். நாங்கள் ஒரு கம்பெனி இல்லை இதை அவையில் பாவச்சிட்டு போகிறதுக்கு. அவையோடைய நிர்வாகம் தனி நிர்வாகம், வரலாற்று மையம் தனி நிர்வாகம். இந்த நோக்கத்தில் இந்த பணியை இணைஞ்சு நோக்கம் ஒன்றா இருக்கிறதால நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம். அதில்னு சொல்லுங்கள். இது நன்றி சார்ந்து உங்களோட கேள்வி அந்த அமைப்புகள் சார்ந்து கேட்டிருந்தீங்கள். இப்போ உண்மையிலே உலக தமிழ் பண்பாட்டு அமைப்பு எவ்வாறு உலக தமிழ் வரலாற்று மையத்தை அடையாளம் கண்டு இது தமிழர்களுக்கான ஒரு இடம், தமிழ் இனத்துக்கான ஒரு அடையாளம் என்று சொல்லி எவ்வாறு அடையாளப்படுத்தி இந்த இடத்துக்கு உரிமையாக அவர்கள் வந்தார்களோ, காலப்போக்கில் இது ஒரு முதல் படியாக நாங்கள் பார்க்குறோம். அதாவது மக்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை தான் தேவை. அந்த நம்பிக்கையை வலுவடையக்கூடிய மாதிரியான இது செயற்பாடத்தை நான் இதை பார்க்குறேன். இப்படியான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கக்குள்ள நிச்சயமாக மக்கள் மத்தியில் இருந்து மிக ஒரு நம்பிக்கை ஒன்று பெறப்படுகும். அதே மாதிரி நாங்கள் இங்கே அதாவது பாலமாசம் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அடையாளங்களோடையும் தமிழ் தேசிய கொள்கைகளோடையும் பயணிக்கிற சகல அமைப்புகளுக்கும் நாங்கள் எங்களுடைய அழைப்பை உரிய முறையில் நாங்கள் அவர்களுக்கு விடுத்துள்ளோம். மேலும் அவர்களை அரவணைக்கிறது எங்களோட நோக்கம். நாங்கள் இறங்கி அதாவது
இந்த தேவையும் ஒற்றுமையின் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக நாங்கள் அவர்களோட சேர்ந்து இயங்குவதற்கும் அவர்களை உள்வாங்குவதற்குமான தொடர்பாடலை நாங்கள் ஏற்படுத்துவோம். கடமை எங்களுக்கு உள்ளது அவர்களுக்கான அழைப்பை கொடுப்பது, கலந்து கொள்வதும் கலந்து சிறப்பிப்பதும் அவர்களுடைய முடிவாகத்தான் இருக்கும். எங்களுடைய கடமையை நாங்கள் நேர்த்தியாக செய்வோம் என்று மக்களாகி உங்களுக்கும் உங்களோட கேள்விக்குமான பதிலாக இருக்கும் என்றதை நான் நம்புகிறேன். நன்றி. தமிழ் பண்பாட்டு இயக்கம் தமிழ் பண்பாட்டு இயக்கம் வந்து கிட்டத்தட்ட 74ஆம் ஆண்டிலிருந்து இயங்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான தமிழ் அமைப்புகள் அல்லது கட்சி சார்ந்த உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த ஆதிக்கத்துக்கு அல்லது அவைந்த சார்நிலை எடுத்திருக்கின்ற படபாடல்களை எல்லாம் இதுக்கு உள்வாங்கி இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் கடந்த காலங்களில். ஆக புலிக்கொடி ஏற்றப்படுமா இந்த நிகழ்வில் இந்த உலகத்தில் இருக்கிற அதாவது நேர் எதிர்மறை கருத்துடைய படபாடல்கள் இதில் பங்கு பெற்றுவார்களா அல்லது அது அவர்களுக்கு தடையாக? மன்னிக்கவும் உடவியாளர், தேசிய கொடி இங்கே ஏற்ற சம்பந்தப்பட்ட கேள்வி தான். தமிழ் தேசிய அடையாளம் சொல்லிக்க தமிழ் தேசிய கொடியை தான் கேட்கிறோம். அந்த கொடியை நீங்கள் ஏற்றதில்லை கொடி பிரச்சனை சொல்லி இதை புதுசாக பார்க்காதீங்க. இல்லை, அப்படி தமிழோட தேசிய கொடி இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது பிரித்தானிய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதில் என்னது என்றால் இப்போ இதில் வந்து பல்வேறு தென்நாயக மணிகளான படி எல்லாம் இதை ஆரம்பிக்கிறோம். தமிழராட்சி மாநாட்டை 4வது தமிழராட்சி மாநாடு அவருடைய இறுதி மாநாடாக அமைஞ்சிருந்தது. அதில் அவர் கூட ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தார். என்ன விஷயம் சொன்னால், இலங்கையில் என்று நிர்ணயிக்கப்பட்ட போது அங்கு பாலா மாஸ்டர் சொன்ன போல ஸ்ரீமாவோ ஆட்சியில் இருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதை அங்கே கொடுமுறை நடத்தணும் என்று விரும்பினது. அதுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த தமிழர்களும் ஆதரவாகத்தான் செயல்பட்டிருந்தார்கள். வித்யானந்தனே நேரடியாக சொல்லி இருக்கிறார், மேடையில் வந்து அரசியலை கொண்டு வராதீர்கள், அரசியல்வாதிகள் இருக்காதீர்கள் சொல்லப்பட்ட போது அமிர்தலிங்கம் 2வது வரிசையில் வந்து உட்கார்ந்து விட்டார். அமிர்தலிங்கம் அங்கிருந்து விசா இல்லாமல் வந்த ஜனார்தனனை சந்திரசேகராக அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தவரும் இவர் அங்க வந்து விட்டார் என்று சொன்னதும் ஒரு தமிழராக தான் அங்க இருக்கிறார். அப்ப இப்படியான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கின்றது. தனிநாயகம் அடிகளார் அதனை இந்த ஒரு உலக தமிழராட்சி மாநாட்டை, மொழி சார்ந்த ஒரு மாநாட்டை இவர்கள் தங்களுடைய அரசியல் குறுகிய லாபங்களுக்காக இவர் பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை வைத்துவிட்டு போய் அதன் பின்னர் அதுதான் அவருடைய கடைசி மாநாடாக இருந்தது. அப்ப இங்கே நீங்க சொன்னதான் பேரறிஞர்கள் என்று சொல்லும் போதே அல்ல தமிழறிஞர்கள் என்று சொல்லும் போதே இதற்குள் இன்னொரு வடிவம் வந்துவிடும், இதுக்குள் அரசியலை கொண்டு வராதீர்கள் என்று ஒரு பார்வையை முன்வைப்பினோம். இது ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அதனால்தான் இப்ப தமிழ் தேசிய அது ஒரு சிக்கல் இருக்கின்றது. மற்றபடி இப்ப பல இடங்களில் இருந்து வரும்போது, இப்ப மலேசியா இந்தியா போன்ற இடங்களில் இருந்து வரும் பொழுது இந்த நாட்டில் பாவிப்பதற்கான பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு சிக்கலாக அமைந்து விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். இந்த கேள்வி நான் முக்கியமாக ஒருங்கிணைப்பாளர் அகிலன் தான் கேட்கின்றேன். அவர் தான் இந்த மாநாட்டில் ஒருங்கிணைப்பாளர் சாமன் மெய்வழி சாமன் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு தெளிவிடத்திற்கு 2 பேரும் இணைந்துதான் இதை செய்கின்றீர்கள். அப்ப இது ஒரு உண்மையை இந்த கேள்வி தேவையில்லை சொன்னா நீங்க தெளிவான பதில் இருக்கு. இவர் கேட்டதை நான் எலாபரேட் பண்ணி கேட்டிருந்தேன். சொல்லுங்க, நான் சொல்றேன். உலக வரலாற்றிலே எந்த நாட்டிலும் ஒரு 2% துரோகிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அது எந்த நாட்டிலும் எந்த இனத்திலும் உண்டு. அதை மாற்ற முடியாது. அது ஹியூமன் நேச்சர், அதாவது மனித இயற்கை. அப்போ அதன் மூலம் ஏற்பட்ட சில விளைவுகள் தான் 1974ஆம் ஆண்டு நீங்கள் சொன்னது, சுதந்திர கட்சியில் நடந்தது. ஜனார்த்தன் வந்து பேசப்போது ஸ்ரீ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவை நிறுத்த போனதும் அந்த பிரச்சனை துவங்கினதும் அது உண்மை வரலாறு. இங்கே ஆக்ஸ்போர்ட் வளாகத்தை பொறுத்தவரையில் அந்த ஈராக் போர் நடக்க புஷ் கிட்ட கேட்டது, இன்னத்துக்காக வேண்டி நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்களா? அப்போ அவர் சொன்னார், டு அச்சீவ் பீஸ் பை வோ ஃபார் பீஸ். அதாவது நாங்கள் சண்டையை பிடித்து நாங்கள் அங்கே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நாங்கள் அந்த யுத்தத்தை செய்கின்றோம் என்று தான் அந்த நேரம் சொன்னது. இங்கே நாங்கள் வந்து இந்த வளாகத்தில் தமிழ் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அதை செய்ய வலிக்கிட்டது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொன்ன அத்தனை இயக்கங்கள் டிஜிடி, பிடிஎஃப், ஜிடிஎஃப் ஒன்றும் வெவ்வேறு நோக்கங்களுடன் செயல்படுகின்றார்கள். ஆனால் இந்த 50வது வருடத்தை நினைவை
இங்கே கொண்டாடுவதற்கும் அதை அந்த வரலாற்றை மீண்டும் சொல்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பம். ஆகவே இந்த சந்தர்ப்பம் வந்து 2 கையாலும் பிரித்து எல்லாரும் பாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டுத்தான் இந்த உலக வரலாற்று மையம் வைக்கின்றது. ஆகவே அவர்கள் எங்களுடன் இணைந்து அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பாவித்து எங்கள் வரலாற்றை பார்ப்போம். ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன், டிஃபரன்சஸ் ஒப்பீனியன், அது அவர்களுக்குரிய உரிமை. ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இதை செய்யும் பொழுது எங்களுடைய பலம் கூடுகின்றது. மற்றது நாங்கள் இதை ஒன்று செய்கின்றோம். தமிழ் மொழி, கலாச்சாரம், பண்பாடு அதை வைத்து அதன் மூலம் இந்த 50வது வருட இந்த நடந்த அந்த படுகொலைகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டியூட்டி, அதாவது ஒரு சரித்திர கடமை ஒன்று உண்டு. அந்த கடமையை யாராவது முன்னெடுத்து செய்ய வேண்டும். அவர்கள் முன்னெடுத்து செய்யும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து யாராவது செய்தால் அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும், அவர்களுடன் நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தேசிய. நன்றி. அடுத்த கேள்வி கோலுன்னு கேட்டிருந்தீங்கள், அதாவது தேசிய கொடி இங்கே ஏற்றப்படுமாண்டு. உலக தமிழ் வரலாற்று மையத்துக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிகழ்விலும் தவிர்க்கப்பட மாட்டாது. முதலாவது விஷயம், தேசிய கொடி என்பது வந்து ஏற்றப்பட்டுத்தான் அந்த நிகழ்வு இங்கே நடக்கும். அது மாதிரி தேசியம் சார்ந்த சகல அடையாளங்களும் வந்து உலக தமிழ் வரலாற்றின் சகல நிகழ்வுகளிலும் வந்து பிரதிபலிக்கப்படும். சகல விஷயங்களும், அதாவது எந்த ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு சந்திப்பு நடந்தால் கூட நாங்கள் எங்கள் அடையாளங்களை விட்டு கொடுத்து பயணிக்கிறதுக்கு உலக தமிழ் வரலாற்று மையம் எப்போவும் முன்னுக்கு நிற்காது என்பதை வந்து நான் அழுத்தம் திருத்தமாக நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கோளுங்க கேள்விக்கு. அந்த கேள்விக்கு மேலதிகமாக வளவாளர்கள், இந்த பேரறிஞர்கள், இந்த பேராசிரியர்கள், அதுக்கண்டு நாங்கள் குழு ஒன்று அமைச்சிருக்கிறோம். தமிழ் தேசியத்துக்கு மாறானவர்களை நாங்கள் அழைக்கிறோம். இல்லை, தமிழ் தேசியத்துக்கு மாறானவர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். வேறு அரசியலும் கட்சிகள் சார்ந்த இலப்பாட்டுகளுக்கும் போகாமலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கணுமென்றதிலும் நான் கவனமாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இங்கே சுற்றி இருக்கணும் யாரெண்டு. அப்போ அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். அந்த எடுத்த கொள்கை மாறாது, சிதவடையாது கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த தமிழில் இந்த தேசிய கொடி பிரித்தாலே சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா ஊடகங்களுக்கும் வந்தது. எனவே எங்களை தமிழில் தேசிய அடையாளங்கள் சிதவடையாமல் பாதுகாக்கிற ஒரு வளாகமாகவும் இந்த வளாகம் இருக்கின்றது. அந்த அடையாளங்களை உலகத்தில் இருக்கிற மக்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து சுதந்திரமாக பார்த்துட்டு செல்லலாம். எனவே அந்த வளவாளர்கள் விடயத்தில் மிகவும் கவனமாக நாங்கள் இருப்போம். பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த வளவாளர்கள் அழைக்கின்றோம். முன்னையில் நீங்கள் நடேசன் கோவிலன் கோட்டை மாதிரி பல்வேறு நாடுகளிலிருந்து அழைக்கிறோம். பேராசிரியர்கள், தமிழ் பேரறிஞர்கள், அவர்களை அழைக்கின்ற பொழுதிலும் இதிலும் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த முன்னெடுக்கிற சிறப்பான முறையில் முன்னெடுக்கிற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது அந்த நிகழ்ச்சி நிரலிலே வந்து நாங்கள் தேசிய கொடியேற்றல் என்று ஒரு அடையாளப்படுத்தலும் இருக்குது. அது வர்ற விருந்தினர்களுக்கு அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். வேற பிரித்தானிய கொடி இருக்கு ஏற்றல், மற்றது பண்பாட்டு இயக்கத்திட்ட கொடி இருக்கு. நாங்கள் இதில் கேட்கறது வந்து இது நான் ஊடகமாக இது எங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் இல்லை, மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டிய கேள்விகள். இப்போ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழறிஞர்கள், ஆனால் புலிகளை ஏற்றுக்கொள்ளாத தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கையாள போறீங்க? லண்டனில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் புலிகளை ஏற்றுக்கொள்ளல. கேள்வி முடிச்சிட்டிங்களா? இது ஒரு பிரச்சனை வந்து இந்த தேசிய படி ஏற்ற மாட்டோம், அதை கீழே நிற்க மாட்டோம் சொல்ற ஒரு தரப்பு இருக்குது. என்னுடைய கன்சர்ன் எல்லாம் என்னன்னு சொன்னால், இப்போ அப்படியானவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து அழைக்க போறீங்க, இலங்கையிலேருந்து அழைக்க போறீங்க, மலேசியாவிலேருந்து அழைக்க போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வரவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தமிழ் தேசிய சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த கொடி கீழே ஒரு நிகழ்வு நடக்கின்றதால் அப்படி திரும்பி போறவர்களுக்கு அது ஒரு சிக்கலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இங்கே பிரச்சனை இல்லை அது. ஆனால் திரும்பி அவர்கள் இலங்கைக்கு போகும்போதோ இந்தியாவிற்கு போகும்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு ஒரு புத்தக வெளியீட்டில் ஒரு புத்தகம், ஒரு எழுத்தாளர் ஒரு நாவல் எழுதியதற்காக அந்த நாவல் வெளியீட்டில் பங்கு பெற்றியவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார். அப்ப நான் கேட்டது நாம் கேட்டது இன்னொருடைய. ஆனால் இவ்வாறான சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும். அதை நீங்கள் கருத்தில் கொள்கிறீர்கள்? நிச்சயமாக அப்படியான விடயங்கள் கருத்தில் கொண்டு தான் நிகழ்வு நடக்கும். அவர்களோட பாதுகாப்பு அதெல்லாம் நான் கூட கவனத்தில் கொண்டு செய்வோம். அவர்களோட நாங்கள் யாரையும் வந்து இங்கே வாங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை மிக தெளிவாக விளங்கப்படுத்தி அவர்கள் அதை உடன்பாட்டுடன் ஏற்றுக்கொண்டு தான் இந்த பயணம் நடக்குது. குறிப்பாக வந்து சேமனை கேட்ட மாதிரி
தமிழ் தேசியம் வேறு அமைப்பு வேறு என்ற பிரித்து பார்க்குற ஆக்களுக்குரிய தளமாக இது இருக்குமான்றது எனக்கு தெரியவில்லை. இது வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட தளம், தமிழ் தேசிய தளம் தான். அதன் அடையாளமே என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசியம் எவ்வாறு அடையாளப்படுத்துதுன்றதுக்கான ஆயிரம் சாட்சிகள் எங்களை சுற்றித்தான் இருக்கணும். இந்த தேசியத்தை ஏற்றுக்கொண்டு அதைத்தான் நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்கிறோம். சாமண்ண சொன்ன தேசியம் எனக்கு என்னென்ன விளங்குற குறைவோ தெரியாது. தமிழ் தேசியம்ன்றது எங்களோட விடுதலை, எங்களோட இனத்தின் விடுதலை. அது அமைப்பு சார்ந்து பிரித்து பார்க்குறதுக்கான விடயம் இல்லை. அது அமைப்பின் அடையாளமாகத்தான் தமிழ் தேசியம் அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம். அந்த விடுதலைக்காக எங்களால் முடிஞ்ச இந்த ஜனநாயக வழியில் எவ்வாறான விடயத்தை கொண்டு போகலாம் என்று பார்க்குறோம். நிச்சயமாக வரவாளர்களுக்கு, அந்த பேராளர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் திரு வசந்தன் குறிப்பிட்டது மாதிரி எப்படி நடக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். இதில் வந்து அவைகளுக்கு அவருடைய சுய பாதுகாப்பிலிருந்து சகல விடயங்களையும் எல்லோரும் நாங்கள் கவனம் எடுத்துக்கொள்கிறோம். எந்த நாடுகளில் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஏற்றமான வரவாளர்கள் தான் இதில் இருக்கணும். தயவு செய்து எங்களோட ஊடகவியலாளர்கிட்ட மிக மன்றாட்டமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம், இந்த இடங்களை உடைச்சி கொடுக்க வேண்டியது நீங்கள், உங்களோட பெருங்கடமை. இதில் மக்களுடைய கேள்விகள்ன்றதுக்கு அப்பாற்பட்டு இதுக்கே உங்கள்கிட்ட தெளிவான இது நாங்கள் ஒரு பிரதிநிதிகளாக வந்து பதில் சொல்லணுன்றதுக்கு அப்பாற்பட்டு தமிழ் தேசியம் அதை வந்து மிக வரலாற்று மையம் அல்லது இந்த வளாகம்ன்றது செழியெண்ணையோ இல்லாட்டி டாக்டர் பூலோவோ இல்லாட்டி எழுதுக்குள்ளே வர்ற ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த என்னத்துக்குரிய அடையாளமான இடம் தேசியத்துக்கானது. அப்போ அதை வந்து அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு தான் அதுக்கு நடக்கணும். ஆகவே தயவு செய்து அதை இன்னும் நீங்கள் தெளிவுபடுத்தி உற்சாகப்படுத்தி இப்படியான ஒரு விவாதத்துக்குள்ளே இதை கொண்டு போகாமல் அது ஒரு உண்மையான ஒரு விருப்போடு அதை செய்கிறதுக்கான ஒத்துழைப்பையும் உங்கள்கிட்ட நாங்கள் மன்றாட்டமாக கேட்டு நிற்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் இது நாங்கள் சும்மா முன்னிக்கிருந்து கதைக்கிறாக்களே தவிர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறது நீங்கள். உங்கள்கிட்டையும் நாங்கள் அதை தாழ்மையாக கேட்டு நிற்கிறோம். நன்றி. மற்றது தமிழ் தேசியம் என்று வரைக்குள்ள வந்து என்ன பொறுத்தமில்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் கருத்துகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தமில்ல தமிழ் தேசியம் என்னென்னு சொல்லிச்சுன்னா எந்த அறிவில் நான் உணர்ந்து கொண்ட விஷயம், இப்போ தமிழினத்துக்கான உயர்ந்தபட்ச லட்சியம் ஒரு சுதந்திரமான ஒரு தனி நாடு. அந்த நாட்டை அடைகிறதுக்கும் அந்த நாட்டை நோக்கி அந்த நாட்டை விடுதலையை நோக்கி பயணிக்கிறதுக்குமான ஒரு தொடர்பாடலாகத்தான் நான் தமிழ் தேசியத்தை பார்க்குறேன். அதாவது வந்து இனத்தின் அதி உச்ச லட்சியம் வந்து தமிழில் தான். அப்போ அந்த எண்ணத்தோடு பயணிக்கிறவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள்ன்றதை நான் உணர்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து உயர்ந்தபட்ச லட்சியம் தமிழீழமாக இருக்குது. ஆனால் உங்களை எல்லாருக்கும் தெரியும், தமிழீழ விடுதலை புலிகள் அந்த லட்சியத்துக்காக போராடி கொண்டிருந்த காலத்தில் வந்து சர்வதேச நாடுகளோட ஒரு இதால் வந்து ஒரு அடுத்த கட்டம், அதாவது வந்து அதுக்கு ஒரு சமஷ்டி ஒன்ற இதுக்குள்ளே போயிருந்தது. அதாவது குறைஞ்சபட்சம் அந்த தீர்வு திட்டத்தில் உடன்பட்டு நிற்கிற எல்லாரும் மக்கள்ல இருந்து அறிஞர்கள்ல இருந்து எல்லாரும் வந்து நான் என்ன பொறுத்தோம்னா தமிழ் தேசியவாதிகளாகத்தான் நான் பார்ப்பேன். என்ன சொல்லிச்சுன்னா அதுதான் தமிழர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு அரசியல் பொறிமுறையாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் தமிழ் தேசியத்தை அந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன். நன்றி சாமி. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இதில் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ உள்ள தலைமுறை, அதாவது கடந்த நீங்கள் இந்த தமிழராட்சி மகாநாடு என்பது வந்து 50 ஆண்டுகள் முன்பட்ட தலைமுறையினருக்கும் இப்போ உள்ள தலைமுறை நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாட்டை வந்து இப்போ நான் புலம்பெயர் தேசத்தில் இதை செய்கிறோம். அதை செய்யும்போது அவர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த மகாநாடு எப்படி நடைபெறும் என்பது ஒன்று. ரெண்டாவது, எதிர்வரும் காலங்களில் வந்து இது தாயகத்திலும் இந்த உண்மையிலே இது அங்கே நடைபெறுகிற வாய்ப்புகள் இருக்குதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி தாசன. இப்போ உண்மையிலே வந்து இளையோர்களை வந்து இந்த புலம்பெயர் தேசங்களில் இளையோர்களை உள்வாங்குவது என்பது வந்து ஒரு கடினமான விஷயமாக இருந்தாலும், ஆனால் இளையோர்களுக்குள்ள வந்து துறை சார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இளையோர்களை பொறுத்தமல்ல அவர்களுக்கு விருப்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இளையோர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து மிக ஆர்வமாக இருப்பார்கள். சில இளையோர்கள் வந்து கலை சார்ந்து பாடல், நடனம், பேச்சு அப்படியான துறை சார்ந்த இதில் ஆர்வமாக இருப்பார்கள். சில இளையோர்கள் ஊடகம் சார்ந்த இதில் ஆர்வமாக இருப்பார்கள். அப்படி அந்த இளையோர்கள் வந்து எந்தெந்த துறைகளில் வந்து ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்தந்த துறைகள் ஊடாக வந்து நாங்கள் இளையோர்கள் உள்வாங்கிறதுக்கான வேலை திட்டம் நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நடக்க இருக்கிற 50வது தமிழராட்சி மாநாட்டில் வந்து அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கலை நிகழ்வுகள் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கலை நிகழ்வுகள் ஊடாக அந்த இளையோர்களை உள்வாங்குகிறோம். அதே நேரம்
இந்த தமிழ் அதாவது இந்த அந்த அரசியல் சார்ந்து வேலை செய்கிற இளையவர்கள் இப்போ குறிப்பிட்ட இளையவர்கள் வந்து அரசியல் சார்ந்தும் வேலை செய்கிறார்கள், பிரித்தானிய அரசியல் சார்ந்தும் வேலை செய்கிறார்கள். அப்படியானவர்களையும் வந்து நாங்கள் அவர்களுடைய அந்த துறை சார்ந்து நாங்கள் உள்வாங்குவதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. மற்றது நீங்கள் அடுத்த நீங்கள் தாயகத்தில் இது நடைபெறும் ஆண்டு நிச்சயமாக அதுக்குரிய சூழல்கள் அமையும் பொழுது நாங்கள் அதுக்கான முன்னெடுப்பை வந்து நாங்கள் எங்களால் உதவி செய்வோம். ஏன்னா நாங்கள் வரலாற்று மையமாக நிற்கிறோம், தமிழ் பண்பாட்டு இயக்கத்தோடு இணைந்து இந்த விஷயத்தை செய்கிறோம். இந்த நிகழ்வு தாயகத்தில் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டதுன்னா நிச்சயமாக உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் அதை முன்னெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அது சார்ந்து சொல்லியன்னையும் ஒரு கருத்து சொல்லுவார் நினைக்கிறேன். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல மாநாடுகளை நடத்தி இருக்கின்றது. அந்த மாநாடுகளிலே குறிப்பாக இப்போ 2-3 நாள் ப்ரோக்ராம்னு சொல்லி சொன்னால் அதிலே 1.5 நாள் ப்ரோக்ராம் வந்து இளைஞர்களுக்காக மட்டும்தான் நாங்கள் நடத்துவோம். அவர்களுடைய பங்களிப்பை கூப்பிட்டு அவர்களுக்கென்று சொல்லி சில டாபிக்ஸை கொடுத்து அவர்கள் அதிலே ஆராய்ச்சி செய்து அவர்கள் வந்து ஒரு குறிக்கப்பட்ட தேதிக்குள்ளே இப்போ கான்ஃபரன்ஸ் இன்றைக்கு நடக்கின்றா 4-5 கிழமைக்கு முதல் அவர்கள் எங்களுக்கு அந்த தங்களுடைய குறிப்புகளை தரணும். அதுக்கு பிறகு பிரேக் அவுட் செஷன் என்று சொல்லி ஒவ்வொரு ரூமுக்குள்ளே போய் அவை இருந்து அந்த ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக பல இதுகளை வந்து கலந்துரையாடுகிறோம். குறிப்பாக இந்த இது பாண்டிச்சேரியிலையும் சென்னையிலையும் நடந்தபோது பல இளைஞர்கள், யுவதிகள், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பங்கு பெற்றார்கள். 2017ஆம் ஆண்டு முதல் தடவையாக யுத்தம் முடிந்த பின்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வைத்தோம். அங்கே பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கு பெற்றார்கள் மாநாட்டிலே. அப்போ நீங்கள் கேட்ட அந்த இளைஞர்களின் பங்களிப்புக்காக வேண்டி நாங்கள் இந்த மாநாட்டை சில நேரங்களை அவர்களுக்காக வேண்டிய ஒதுக்கி அவர்களுக்கு உரிய தலையங்கங்களை கொடுத்து அவர்கள் அதிலே ஆராய்ச்சிகள் செய்து வந்து மற்றவர்களுடன் கலந்துரையாடி உதண்டு அப்படி பல நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் நடத்துகின்றோம். அதே போல் இங்கேயும் அந்த 3 நாள் ப்ரோக்ராமிலே சிறியோர்களுக்குரிய கலை நிகழ்ச்சிகள் அப்படி இருந்தாலும் இளைஞர்களுக்குரிய அந்த டாபிக்களை கொடுத்து அவர்கள் வந்து பிரேக் அவுட் செஷனில் போய் இருந்து கதைச்சு பெரியோர்களுடன் கதைப்பதற்கு எல்லாம் அந்த நிகழ்ச்சி நிரலே போடப்பட்டிருக்கு. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தமிழுடைய தொன்மை, அதனுடைய வளர்ச்சி தொடர்பாக தொடர்ச்சியாக பல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் உலக வரலாற்று மையம் ஈழத்து மக்களுக்கான தேசிய அரசியல் பயணத்திற்கு முக்கியமாக பல செயற்பாடுகள் இயங்குகின்ற ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மொழி ஒரு இனத்துக்குரிய மொழியினுடைய அடையாளத்தை பேணுகின்ற இருக்கிற அதே நேரத்தில் அரசியல் ரீதியான முன்னெடுப்புக்கான 2 இணைகின்ற ஒரு புள்ளியாக இந்த இடம் உங்கள் 2 பேரையும் பார்க்கும் பொழுது இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த வரலாற்று உலகத்தமிழர் வரலாற்று மையம் நினைவு 74ஆம் ஆண்டு நடந்த அந்த இனப்படுகொலையினுடைய நினைவாக கொள்ளப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற வரலாற்று கடத்தலான நிகழ்வாக அமைய போகின்றதா அல்லது இதை விட வேறு விதமாக அமையப்படுறது? இந்த நிகழ்ச்சி நிலையத்தில் நீங்கள் சொன்னீங்க. இருந்த போதிலும் இந்த ஆய்வியல் ரீதியாக அடுத்த தலைமுறையினராக இயங்குகின்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளுடைய தெளிவு இருந்தால் தனியாக ஒரு நினைவாக கொண்டாடப்பட போகின்றதா அல்லது வரலாறுகளை கடத்துகின்றதாக கொண்டாடப்படுகின்ற போதா அல்லது தொன்மைகளை பேசுகின்ற தமிழாட்சி மாநாட்டில் நடக்கின்ற சில கூறுகளை எடுக்கின்ற விடயங்களையும் உள்ளடக்க போகின்றதா என்பது தொடர்பான ஒரு விளக்கம் இருந்தால் இதில் அடுத்த பங்கு பெற்றுகிறது யாருக்கு எதில் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அல்லது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்கள் அது தொடர்பாக நிச்சயமாக பங்கு பெற்றதற்காக வருவார்கள் அடுத்த சந்ததி. ஆகவே அந்த வரலாறுகளை கடத்துகின்றதா நிகழ்வுகளாக இருக்க போகிறதா இல்லாட்டி பொதுவாக நினைவு கூறலான நினைவழிச்சி நாளாக இருக்க போகிறதா? அப்படி இருக்க போகுது. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் குறிக்கோள் அந்த 50ஆம் ஆண்டு 1974ஆம் ஆண்டு நடந்த இந்த நிகழ்வை மற்ற தலைமுறைக்கு கூறுவதும் அதன் மூலம் கடந்த 50 வருட காலமாக என்னென்ன சேஞ்சஸ், அதாவது மாற்றங்கள் தமிழர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அது முன்னெடுக்கப்பட்டது, எப்படி அது நடந்தது என்று சொல்லி அதுக்குரிய விளக்கங்கள் அது ஒரு பக்கமாக பார்ப்போம். நினைவு கூறுதல் இன்னொரு பக்கமாக அந்த 11 பேர் இறந்தார்கள் அவர்களினுடைய நினைவு கூறல் இங்கே நடக்கும். அதைவிட அந்த 3ஐயும் சேர்த்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி மொழி, தமிழ் மொழிக்கு என்று சொல்லி ஒரு அடையாளம் உண்டு. அந்த மொழியினுடைய ஞான அடையாளம் தான் திருக்குறள் வந்து 1333 அதிகாரங்களை கொண்டது. அதன் அடிப்படையிலும்
இங்கே இவர்கள் ஒரு புத்தக சாலை மாதிரி பல புத்தகங்கள் இங்கே நான் பார்த்தேன் ஒரு கட்டிடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அப்போ அதில் ஆய்வுகள் நடத்துவதற்கும் அந்த 3 நாள் ப்ரோக்ராமிலே அந்த இது 3 நீங்கள் சொல்லப்பட்ட எல்லாம் அதிலே அடங்கி இருக்கும். குறிப்பாக நினைவு கூறுதல் ஒரு பகுதி, அதைவிட சரித்திரத்தின் கடமைகள் என்னென்ன நடந்தது, எப்படி நாங்கள் இன்று வந்தோம், இங்கு இருக்கின்றோம், எப்படி அன்று 1974ஆம் ஆண்டு நடந்தது, அன்று இருந்தோம் என்று சொல்லி அதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடந்த வரலாறு, அதைவிட அந்த வரலாற்று கூற்றுக்களை அந்த இளையோருக்கு தெரியப்படுத்துதல், அவர்களை இதிலே வந்து ஈடுபாடு கொண்டு பங்களிப்பு செய்து அவர்களை வர பண்ணுவதும் தான் எங்கள் முயற்சி. அப்போ அது தலையங்கம் 50வது வருட நினைவு கூறல் இருந்தாலும் அது 3 நாள் நிகழ்ச்சியாக மாநாடு மாதிரி நடத்தப்படும். அது உண்மையிலேயே ஒரு வரலாற்று கடத்தல், வரலாற்றை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துவது தான். ரஞ்சிதம் என்ன மாதிரி 3 இருக்குது, அதில் 3 விடயமும் இருக்குது. நல்ல கேள்வி. அது உண்மையிலேயே ஜெனசைடா இல்லை அந்த பிரேக் டவுன் நீங்கள் உருவாக்கப்படுறது? ஆமாம், அது நடந்தது உண்மை. 11 பேரும் தாக்கப்பட்ட வந்தாங்களா இல்லை படுகொலை? சரி, ஓகே. அது படுகொலை என்பது திட்டமிட்டு செய்வது, அது திட்டமிட்டு தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த வரையும் வந்திருக்கிற பல்வேறு செய்திகள், ஊடக செய்திகள், அந்த சாட்சியங்களை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க என்றாலும் அது திட்டமிடப்பட்டு தான் அது அரங்கேற்றப்படுகிறது. அது படுகொலை இல்லை. இன்சிடென்ட் நடந்ததுன்றது உண்மைதான். ஆனால் இறந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா? அதான் திட்டமிட்டு ஒரு வாகனத்தால் கொண்ட திட்டமிட்டு இன்னொரு ஆளை வச்சு வாகனத்தால் திட்டமிட்டு அடித்தாலும் படுகொலை தான். கரண்ட்டுக்கு துப்பாக்கியால் சுட்டு கரண்டை விழுத்தி அதை கொல்ல செய்வதும் ஒரு படுகொலை தான். எல்லாமே ஒரு படுகொலை தான். மிகவும் திட்டமிடப்பட்டு சிங்கள அரசு அதிகாரிகள் அந்த தமிழராட்சி மாநாட்டின் போது சிறப்பு அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கு நகர்த்தப்பட்டு இவ்வாறான ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதனூடாக மக்கள் மீதான ஒரு படுகொலையை மேற்கொண்டு அதனூடாக தமிழ் மக்களுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் உச்சக்கட்ட நோக்கமாக நடந்தது. ஆகவே அது திட்டமிட்ட படுகொலை என்றது தான் இது. அது 50 வருடங்களாக அவ்வாறு தான் எங்களுடைய இனத்துக்குள்ள அது கடத்தப்பட்டும் வருகிறது. அதை இன்றைய சில புத்திஜீவிகள் அல்லது ஒரு இது சார்ந்த சிலவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் அது நீங்கள் கேட்ட மாதிரி அது வேறொரு விபத்து அல்ல. அது மிகவும் திட்டமிடப்பட்டு அதில் வசந்தன் சொன்னது 74ஆம் ஆண்டு அது ஒரு பெரும் பொறியாக மாறிய விடயமும் அதுதான். ஸோ எங்களோட ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப புள்ளியுமாக அதுதான் அமைஞ்சது. ஆகவே அதை நாங்கள் எல்லாருமே எங்களோட தலைமுறைகளை மிகவும் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட படுகொலை அதன் 50வது நினைவு நாளைத்தான் நாங்கள் இங்கே மற்றது அந்த படுகொலையோட சம்பந்தப்பட்ட அந்த படுகொலை நடந்ததுன்னு வந்த ஜென்ரேஷன் நாங்களே அதை சொல்ல தயக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருது. உலகம் அதை கைவிட்டு போகிற ஒரு நிலைமை வருது. அதுவும் இல்லாமல் அதை எடுத்து எம்புகிற நாளாகவும் இந்த தமிழ் வரலாற்று மையத்தில் அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய 50வது வருடத்தின் படுகொலை அந்த நாள் அதில் நீங்கள் திருமதி ரஞ்சிதா கேட்ட மாதிரி எல்லாம் இருக்குது. வரலாறு கடத்தப்படும். இதனுடைய அந்த 74ஆம் ஆண்டு என்ன நடந்தது, ஏன் அந்த தமிழராட்சி மாநாடு 4வது மாநாடு நடந்தது, 1வது எங்கே நடந்தது, 2வது எங்கே நடந்தது, 3வது எங்கே நடந்தது, யாரால் முன்னெடுக்கப்பட்டது, 1வது யார் தலைமை தாங்கினார்கள், 4வதுக்கு யார் தலைமை தாங்கினார்கள், பிறகு அதுக்கு பிறகு எங்கெங்கே நடந்தது என்றதை பற்றியெல்லாம் வரும். அவை வரலாறும் கடத்தப்படும். அதே போல் எங்களுடைய அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி இதை முன்னெடுக்கிற நினைவுகளும் கடத்தப்படும். நினைவுகளத்தை நாங்கள் சொல்லுவதன் ஊடாகத்தான் அது ஒரு வரலாறு கடத்தப்படும். எனவே அது ஒரு அந்த முன்னிகள் சேர்த்த 3 விடயங்களும் உள்ளடக்கியத்தான் அந்த மாநாடு நிச்சயமாக இருக்கும். இல்லை அதுக்கேற்ற நிகழ்வுகளை தான் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வளவாளருக்கும் ஒவ்வொரு தரப்பிலும் வரும் அது பேச்சுகள், ஆய்வுகள். மற்ற ஆய்வு வருமானங்கள் அது ஆய்வுகள் வரும். தமிழின் தொன்மை வருமானு கேட்டீங்கள், தொன்மையும் அதில் எழுந்திய பிறகு ஒரு ஆய்வாளர் பாரு. அது கிட்டத்தட்ட 165 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 65 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றது. அவர் உலகத்தில் எல்லா கன்ன நாடுகளை சென்று தமிழின் தொன்மையை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். சில ஆஸ்திரேலியா இப்போ போய் வந்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் சில இன பிரிவு மக்களோட தொன்மை மொழி தமிழ் என்று ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை வெளியிடப்படுறார். அவர் இங்கே வாரார். அவருடைய வயது 82 வயது, 81 வயது. அவரும் வருகிறார். அவர் தமிழோட தொன்மையை பற்றி பேச போகிறார். அது ஒரு சிறப்பான ஒரு அந்த நிகழ்ச்சியில் நான் வெளியிட்டோம்னா அது அந்தந்த டைமுக்கு அந்த தாக்கல் போவினோம் நிச்சயமாக. இது ஆக்ஸ்போர்டில் இருக்குது. ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டி ஆர்ட் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட மர்ச் பண்ணி ஏதாவது இன்வைட் பண்ணி ஏதாவது நாடு
இனிஷியேட் பண்ணுவீங்களா? ஒரு முக்கியமான இல்லை தவ- கேள்வி முடிச்சு விடுறேன். உங்களோட காணிகளால் ஷேக்ஸ்பியர் ரிவர் வந்து பைபாஸ் பண்ணப்படுது. அதுவும் ஆட்கள் கல்ச்சருக்குள்ள தான் வருது. இன்னும் நீங்கள் இருக்கிற இடமும் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆர்ட் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த சவாரி வந்து ரிசர்ச்சஸ் அதெல்லாம் அசோசியேட் பண்ணி இனிஷியேட் பண்ணி விடுங்களா? இல்லை அதில் அது ரிப்போர்ட் பண்ணணும்னா இந்த வேலையை சொல்லலாம். எங்களோட உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் உதவி தலைவர் டாக்டர் பூலோநாதன் உண்டு. அவர் உலகத்தில் குளோபல் தமிழ் யூனிவர்சிட்டி ஒன்று துவங்கணும்னு பல காலமாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த யூனிவர்சிட்டியை தொடங்குறதுக்கு பாண்டிச்சேரி மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழகம் எல்லாத்தோடையும் சேர்ந்து அதை தொடங்குறதுக்கு தான் அவருடைய முயற்சி. அதில் ஒரு முயற்சியாக தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை அவர் அப்ரோச் பண்ணினது. இப்படி இந்த வளாகம் ஒன்று இருக்குது 120 ஏக்கரோட, அதை நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதை எடுத்து இதில் தாங்கள் நிறுவப்போகிற அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் அஃபிலியேட் பண்ணணும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லி அவர்கள் அதுக்கு இன் பிரின்சிபல் ஓமன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாவிப்பதற்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வளாகத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதை ஒரு வளாகம், அதாவது கேம்பஸ்ன்னு சொல்லி வேணும், ஒரு கேம்பஸ்ன்னு ஆக்சுவல் பில்டிங்கை கட்டி அதில் ஒரு வளாகம் இருக்குது, ஒரு கேம்பஸ். ஃபண்டு வந்து அது செப்பரேட் இஷ்யூ. ஆனால் ஃபண்ட் வந்து ஒரு செப்பரேட் இஷ்யூ. அது வந்து கதைக்கிற இவை வெறுவினம் கதைப்பினம். ஆனால் இது வந்து அந்த பெர்மிஷன் ஸ்டேஜில் இருக்குது. எஸ், இது வந்து எங்களை வரலாற்று மையத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்ப முனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். மற்றது 1974ஆம் ஆண்டு அந்த தமிழராட்சி மாநாட்டில் வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, வடமாகாணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் பெறணும், கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் பெறணும். அதுக்கப்புறம் அந்த 2 பல்கலைக்கழகங்களும் வந்தது, அதுக்கான முயற்சிகள் வந்தது. எனவே இப்படியான மாநாடுகளினூடாக சில பிரேரணைகள் கூட வெளிவந்து அதை அடுத்த சந்ததி டெவலப் பண்ணும். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு சிறப்பான கேள்வி. முன்னேறம் இப்போ இருக்கிற சூழல் வந்து கணினி யுகம். இந்த பண்பாட்டு இயக்கத்தின் செயற்பாடுகள் வந்து நான் நினைக்கும் ஆரம்ப காலம் தொடங்கி இந்த வரைக்கும் அவர் வளர்ச்சி போக்கு கண்டிருக்கு. எனவே இந்த கணினி யுகத்தின் தாக்கம் அதிகம் இருக்குமா, இல்லை வரலாறு தான் அல்ல தோண்டி இருக்குங்கிற வரலாறு வேணும்னு சொல்லிச்சுன்னா அந்த வரலாற்றை நாங்கள் திரும்ப அதே வரலாற்றையும் அதே விஷயத்தையும் தான் சொல்ல போகிறோமா, இல்லை புதுவிதமான ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்துறதுக்கு அல்லது புதுவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான முனைப்பாக இந்த சந்திப்புகள் இந்த மாநாடு அமையுமா? உலக தமிழர் வரலாற்று மையம் ஆக்ஸ்போர்ட்டில் இந்த நடக்கப் போகின்ற 74ஆம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழாட்சி மாநாட்டில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாக எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்பு ஒரு மொழிக்கான ஒரு இயக்கத்தை தொடர்ச்சியாக இயங்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் ஒரு இனத்தை சிதைவாக்குவதற்கு அதனுடைய மொழியை சிதைத்தால் அது முற்றுமுழுதாக சிதைவடைந்து போகும் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே அந்த மொழிக்குரிய முன்னுரிமையை கொடுத்து நாங்கள் என்னென்னா அந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற இப்போ நாடற்றவர்களாக எல்லா இடமும் இருக்கின்ற இடத்துல இப்போ எங்களுக்காக இருக்கின்ற ஒரு முக்கியமான இறுக்கமான ஆயுதமாக இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த மொழி ஒன்று தான். ஆகவே இந்த மொழியை கடல் கடந்தும் கண்டங்கள் கடந்தும் காப்பாற்றி வைக்க வேண்டியது இந்த அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற அதே சமாந்தர நிலையில் மொழியையும் கொண்டு போட வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே இந்த நிலையில் இந்த தமிழராட்சி மாநாட்டில் நடைபெற்ற அந்த படுகொலைக்கான நினைவு நாளோடு சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகின்ற பண்பாட்டியல் ரீதியான மொழியியல் ரீதியான செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் மெய்வழி இவர்களோடு இணைந்து எங்களுடைய ஒரு நாடக அளிக்கை ஒன்றை இதற்கூடாக வழங்க இருக்கிறார்கள். அதே போல் பண்பாட்டியல் ரீதியாக இயங்குகின்ற பண்பாட்டு செயற்படிவங்களாக ஈழத்தமிழினம் என்ற அடையாளத்தோடு தமிழினம் என்ற அடையாளத்தோடு முன்னெடுக்கப்படுகின்ற பல பண்பாட்டு வடிவங்களும் கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே நீங்கள் கணனி யுகத்தை கடந்தாலும் கூட இப்பொழுது வீச்சாக சென்று சேரக்கூடிய அளிக்கைகளாக கலைகள் பார்க்கப்படுகின்றது. ஆகவே அரங்களுக்கூடாக புதிய உத்திகளோடு புதிய அரங்க தொழில்நுட்பங்களோடு ஏற்கனவே நாங்கள் கண்டு பழக்கப்பட்ட அரங்க வடிவங்களுக்கு அப்பால் இப்பொழுது அரங்கு எங்கேயோ வீச்சு கண்டிருக்கிறது. அந்த அரங்க வீச்சோடு இயங்குகின்ற மெய்வழி கூடாக நாங்கள் இந்த எங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் அதே வேளையில் இந்த தமிழராட்சி மாநாட்டில் மிக முக்கியமாக எங்களுடைய வரலாறு ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த படுகொலைக்கான வரலாறுகளும் கடத்தப்படுவதற்கான பயிற்சிகள் ஏற்கனவே ஆரம்பமாக இருந்தது. ஆகவே
இந்த நீங்கள் கணனி யுகத்தை கடந்து நிச்சயமாக நேரடியாக காணக்கூடிய தொடுதலை தொற்றுதலை உணர்வு ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் கணனியை கடந்து இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அரங்குகளுக்கு அல்லது மொழிக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. நாங்கள் எங்களுடைய புலமைந்த தேசம் எங்களுடைய செயற்பாடு நிச்சயமாக மேலோட்டமாக இருக்காமல் எந்த விதமாக புலமைந்த தேசத்திலும் சரி எடுக்கப்படுகின்ற ஒரு அடையாளப்படத்துக்கான நிகழ்ச்சிகளாக மட்டும் இருக்காமல் அது ஆழமாக உய்த்துணரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தாற்பயம் கடமை எங்களுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த கடமையோடு தான் அந்த கடமை உணர்வோடு தான் தொடுதலுக்கு தொற்றுதலுக்கு நேரடியாக அந்த தொற்றுதலை கடத்துவதற்கு அந்த இப்போ நாங்கள் சில வழியில் எங்களுடைய அடுத்த தலைமுறை மேலோட்டமாக நாங்களை தமிழை படித்து விட்டு பற்றற்றிருக்கிறோமோன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்ன எத்தனை பேர் மொழியை கேட்டுக்கொண்டாலும் அந்த மொழியினுடைய பற்றுதல் இருக்கின்றது என்ற கேள்வி இருக்குது. ஆகவே இந்த பற்றுதலை தொற்றுதலை கொடுக்கக்கூடிய அழிக்க வடிவங்களை நாங்கள் இந்த இதில் கொண்டருவோம் என்றது எங்களுடைய உறுதிமொழியாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது நான் கேட்க யோசிச்சது அந்த கோகுலன் அந்த கேட்க விதத்தில் எனக்கு தெரியலை. இப்போ நான் விளங்கி கொள்வாங்க எனக்கு இந்த கேள்வியுமே தான் கணனியோம்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் பார்த்தா நம்ம முத்தமிழ்ன்றதும் மாறிடுது. இன்றைக்கி கணனி தமிழ், இலக்கியங்கள் தமிழ், விஞ்ஞான தமிழ் சொல்லி ஒரு தூரத்துக்கு போயிட்டோம். ரெண்டாவது இப்போ 50 வருடத்துக்கு முதல் நடந்த தமிழாட்சி மாநாட்டுக்கு இப்போ நிறைய மாற்றம். இப்போ நாங்கள் தமிழகத்துடைய நிலபலங்கள் ஆய்வகை நிலங்களாகத்தான் இருந்தது. இன்றைக்கு 6ஆம் பிணைப்புலம் இணையம் சார்ந்தோம் 6ஆம் பிணைப்புலத்துக்கு வந்துட்டோம். பனி சார்ந்தோம்னு புலம்பெயர் நாடுகள் 7ஆம் பிணைப்புலத்துக்கு வந்துட்டோம். இந்த விஷயங்களை எல்லாம் தமிழருடைய இருப்பு பரவலாக்கி வந்திருக்கிற, தமிழருடைய அழிப்பு பரவலாக்கி வந்திருக்கிற, தமிழர் இன்னொரு 50 வருடத்துக்கு பிறகு பாயப்போற பாய்ச்சல் தொடர்பான ஒரு விஷயத்தையும் இது பேசுமா, அல்லது நாங்கள் யாப்பிலக்கணங்களும் அம்மானை கவிதைகளும் இந்த தொழில் சார்ந்த மரபோட மட்டும் திருப்பி புள்ளிவரங்களை அள்ளித்திருக்கிற ஒரு மாநாடா இருக்க போது அப்படி என்றால் அது இளைஞர்களை போய் சேராது என்ற ஒரு ஆதங்கம் தான் அந்த கேள்விக்கு பின்னாலே இருக்கு. அழிக்கை தொடர்பாக எங்களுடைய ஈடுபாடு முழுமையாக ஒரு நாடக அழிக்கை தொடர்பாக ஈடுபாடு மெய்வழி எங்களுடைய உலகத் தமிழர் வரலாற்று மையத்தோடு இணைந்து இந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய நினைவு நாளில் மிக முக்கியமாக இருக்கின்றது. இதனை கடந்து கலை கலாச்சாரம் மொழியியல் ரீதியான செயற்பாடு வடிவங்களும் நிறையவே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வேளையில் நான் இந்த நேரத்தில் சார்ந்த கேள்வி ஒன்றுக்கு நான் ஒரு சஜஷனை சொல்லலாம். தச்சல உங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இது உட்கொள்ளப்படாவிட்டால் இப்போ அடுத்த சந்ததி என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற எங்களுடைய 3ஆம் தலைமுறை சந்ததிகள் கூடுதலாக ரப்பிசை கூடாக சொல்லிசை கூடாக எங்களுடைய மொழிக்கான தேடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மொழி இயல் தேடி அவர்களுடைய ஆற்றல் வடிவங்கள் கூட இவர்களில் உள்வாங்கப்பட்டால் இது இன்னும் செழுமை பெறும் என்று நினைக்கின்றேன். அதற்கான செயல் வடிவங்களுக்கான முனைப்புலை வசந்தன் நீங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக அக்கா சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இந்த இளைய சமுதாயத்தில் எங்களோட மொழியையும் இந்த பண்பாட்டையும் எப்படி கடத்துவோம்ன்றது ஒரு நவீன முறையில் நாங்கள் எப்படி பின்பற்றணும்ன்றது இருக்குது மிக முக்கியமான விடயம். ஆகவே இந்த மாநாடு ஒரு அறிவியல் அரங்கமாகவும் இந்த இளைய சமுதாயத்துக்கு எங்களோட வரலாறுகளை கடத்துறது ஒரு நவீன முறையில் நாங்கள் எப்படி அவைகளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வசதியே இந்த மாநாட்டில் நாங்கள் அதை முன்னெடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். மிக முக்கியமாக எங்களோட தொன்மை வரலாறுகள் ஆய்வரங்கங்கள் அதன் ரிசர்ச்சுகள் அது எப்படி இருக்கும் என்ற அந்த தமிழ் இப்போ இந்தியாவிலேருந்து சில மூதாளர்கள் அறிஞர்கள் வரையினம் அவையில் அந்த தமிழின் வளர்ச்சி தமிழின் ஆரம்பம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் இதில் பேச போயினோம். அப்போ இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது இந்த மாநாடு தமிழையும் எங்களோட மொழியையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். நிச்சயமாக இளையோரை இது ஈஸியாக சென்றடையக்கூடிய மாதிரி இதுக்குரிய ஒரு நடைமுறையை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நன்றி. இப்போ முத்தமிழுக்குரிய அத்தனை அம்சங்களையும் கொண்டதாக தமிழராட்சி மாநாடு மையப்படுத்தி கொண்டு வரும் இயல் இசை நாடகம் என்ற ஆகவே இயலுக்கூடாக முதல் நாள் அரங்கு இருக்கும் என்று நினைக்கின்றது இல்லையா பேச்சாளர்? முதல் நாள் அதான் நம்ம மூன்றும் இருக்கும். இப்போ கூடுதலாக ஆய்வரங்கம் இயலிசை நாடகம் இருந்தாலும் அந்த எங்களோட அந்த செய்தியை இலகுவாக அவைகளுக்கு எப்படி இளையோருக்கு எப்படி கடத்துவோம்ன்றதில் தான் நாங்கள் மிக முனைப்பாக இருக்கிறோம். ஆகவே அதுக்குரிய வேலைத்திட்டங்களை நாங்கள் சிறம்பட எங்களோட இணைப்பாளர் திரு அகிலனூடாக வெளியில் உள்ள அமைப்புகளோடு சேர்ந்து உதாரணத்துக்கு
சாம் பிரேமண்ணாவுடைய மிக முக்கியமான ஒரு நாடகம் ஒன்று இருக்கின்றது. அப்படி சில தொடர்பாளர்களை நாங்கள் வெளி பள்ளிக்கூடங்கள் பாடசாலைகளை அணுகி அவர்களுடைய சில கலை நிகழ்ச்சிகளையும் இதில் உள்வாங்கி இந்த நிகழ்வை வந்து மிக சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். நன்றி. அதே தான் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி. இப்போ இந்த நவீன யுகம், இந்த நவீன யுகத்தில் எப்படி இதை கொண்டு போகிறீங்கன்றதான் இருக்குது. இந்த தொன்மையை இப்போ 74ஆம் ஆண்டு இருந்த தொடர்பாளர் முறை, விளங்கப்படுத்துகிற முறையோடு 74 இருந்தது. அந்த விடயத்தை நான் இப்போ பிரதிபலிக்க போகிறோம். ஆனால் இப்போ இருக்கிற யுகம் வேறு, தொழில்நுட்ப யுகம் வேறு. எனவே அந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் அந்த நவீன தொழில்நுட்பத்துக்களால் போராதான் அது இளையோருக்கு கேட்கும். எனவே அந்த வகையில் தான் இப்போ நாங்கள் சில ட்ராமாக்களை வந்து அந்த மொழியில் இளையோருக்கு விளங்கக்கூடிய மொழியில், இப்போ இருக்கிற இளையோருக்கு விளங்க கொடுத்த மொழியில் அந்த சில நாடகங்கள், சில பேச்சுக்கள், சில விதங்கள் வந்து அந்த மொழியில் செல்லக்கூடிய வகையில் அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் இப்போது அப்படியானவர்களை நாங்கள் நாடிக்கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. எனவே தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில்நுட்பம் மாறுகின்ற பொழுது எங்களோட வரலாறுகள் திரிவடுத்தால் அந்த தொழில்நுட்பத்துக்கு கூடாக அதுக்கு என்றக்கூடிய வகையில் நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய முயற்சி இருக்கிறது. நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், அந்த கேள்விகளை கவனத்தில் கொண்டு சில ஐடியாக்களும் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தான் பெறுது. அதுகளை நிகழ்ச்சிகளில் சேர்க்கணும் இப்படி என்றதையும் உங்களோட கேள்விகளோட பெறுதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி. முக்கியமாக இதில் இந்த கலை கலாச்சாரம் பண்பாடு தொடர்பான விஷயத்தை கடத்துகிற பிரச்சனையில் தமிழர் என்ற ரீதியெல்லாம் ஒன்றிணைய போகிறோம். இதுக்குள்ள இருக்கிற ஒரு சிக்கலாக நான் பார்க்குறது வந்து ஈழத்தமிழர்களுக்கான கலை என்பதும் இந்திய தமிழர் அல்லது தமிழ்நாட்டு தமிழர்கள் அல்லது அந்த பெரும் தரப்பு அங்கிருக்கின்ற கலைகளுக்கும் மொழியிலையும் பெரும் வேறுபாடு இருக்கின்றது. அந்த கலைகளையே எங்கள் தலையில் கட்டிவிட்டு அதுதான் தமிழர் கலை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்குது. இன்றைக்கு பரதநாட்டியம் தமிழர் கலையாக்கப்பட்டு விட்டது. சதிர் என்றது வந்து என்ன சதுராட போலியான்னு கேட்கிற அளவுக்கான ஒரு மோசமான சொல்லாடலாக கலையாக மாற்றப்பட்டிருக்கு. சதிர் தான் தமிழர்களுடைய நடனம் ஒரு முக்கியமானது. அது இன்றைக்கு ஒரு மிக கேவலமானதாக மாற்றப்பட்டு அது எங்கேன்றே இல்லை. பரதநாட்டியம் தான் இன்றைக்கு எங்கே போனாலும் பரதநாட்டியத்துடன் தமிழர் கலாச்சாரம் முடிந்து விட்டது என்று சொல்லுகின்றனர். அதே போல கூத்தாட போரியாட்டு கேட்பினம் ஏன்னு சொன்னால் கூத்து என்பது ஒரு இழிவான விஷயமாகப்பட்டிருக்கு. அது தமிழர்களுடைய முக்கியமாக ஈழத்தமிழருடைய மிக முக்கியமான கலை வடிவம். அப்ப இந்த விஷயத்துல ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னு சொன்னா, இப்ப ஈழத்தமிழர்கள் படம் எடுத்துட்டு கொண்டு போய் சினிமா எடுத்து தங்களுடைய கதையை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் திரையிட போனா சொல்லி அதை சப்டைட்டில் பண்ணி தர சொல்லி தமிழ் மொழியில சப்டைட்டில் பண்ண சொல்லி, அதாவது இந்திய தமிழ் மொழி. அப்ப ஈழத்தமிழரோட மொழியே அங்கே விளங்காத ஒரு சிக்கலும் இருக்கின்றது. அப்ப இந்த கலை என்று வரும்பொழுது ஈழத்தமிழர்களுடைய தொன்மத்தை மீட்டெடுக்கிறது அல்லது அதை காக்கக்கூடிய அளவிற்கான ஏதாவது வேலை திட்டம் சிறிய அளவிலேனும் இருக்கிறதா? இப்ப பரதநாட்டியத்தில் இடம் கொடுக்குறதா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சதுராட்டம் செய்யக்கூடியவர்கள் என்று அதை கொஞ்சம் செய்கிறார். அதை மீட்டெடுக்க வேண்டும் தரப்பும் சிறுபான்மையினர். அப்ப நாங்கள் பெரும்பான்மையை மட்டும் கருத்தில் கொள்ள போன்றோமா? மற்றது ரஜிதாக்காம இருக்கக்கூடிய கலைகள் என்று வரும்பொழுது இந்த தமிழர் மீதான ஒரு பண்பாட்டு படையெடுப்பு பெரிய அளவிலே நிகழ்ந்திருக்குது. அதையும் நாங்கள் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. மற்றது இந்த நவீனமயப்படுத்தி இளையர்கள்ட்ட கடத்துறதுல அதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கின்றது. வரலாறு நவீனப்படுத்துறதுல நவீன ஊடகங்கள் நவீன தொழில்நுட்பத்தினூடாக கடத்துறது மொழியும் கூட நவீன தமிழ் ஒன்று சொல்வார்கள். தமிழ் தான் இன்று இருக்கின்ற செம்மொழிகளில் தமிழ் மட்டும்தான் வேறு அறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் 2000 வருடத்துக்கு முற்பட்ட எழுதப்பட்ட திருக்குறளையும் இன்று உங்களால் வாசிக்க முடியும். 2000 வருடத்திற்கு முற்பட்ட தமிழுக்கு ஒப்பான மொழியாக சொல்லப்படுகின்ற சைனீஸ் வந்து 2000 வருடத்துக்கு முற்பட்ட அந்த மொழியை வந்து இன்று சாதாரணமாக இருக்கின்ற ஒரு சைனீஸ் மக்களால் வாசிக்க முடியும். அந்த வேறு அறந்து விட்டது. அப்ப இந்த மொழி நவீனமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக தமிழுடைய அந்த வேறு அறாத தொடர்ச்சி இருக்கின்றது. இது ஒரு கலந்துரையாடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலந்துரையாடலையும் நீங்கள் அதில் நிகழ்த்தினீர்கள் என்றால் நவீனத்திற்கும் இன்று மொழி எவ்வாறாக இருக்கின்றதோ, தாய்மொழியில் படித்தவர்களால் நவீனமாக இருக்கின்றார்கள், நவீன தொழில்நுட்ப யுகத்தில் அவர்கள்லாம் முன்னேறி இருக்கின்றார்கள் சொல்கின்றார்கள். உதாரணமாக ஜப்பான், கொரியா, சைனாவை சொல்கின்றார்கள். தொழில்நுட்பத்தில் அதிக முன்னேறியவர்கள் வந்து தாய்மொழியில் படித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்கின்றார்கள். இவற்றை கணக்கெடுத்து இது போன்ற விடயங்களை நீங்கள் செய்தால் நல்ல இவனவரோட கருத்து. மற்றது இந்த கலை சம்பந்தமான விஷயத்தில்
உங்களுடைய பார்வை எவ்வாறு இருந்தது இந்த இந்த பிரச்சனை? ஏனென்றால் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்திய கலைஞர்களை கூப்பிடுறீங்க, இளக்கலைஞர்களை கூப்பிடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த நிகழ்வு அதை நிவர்த்தி செய்யணும். இப்போது இந்த கலைஞர்களை கூப்பிடுறத பொறுத்தவரை பேச்சாளர்கள் தான் எல்லா இடந்து பெரியனா. கலைஞர்களை பொறுத்தவரை இங்கே யூகேயில் தமிழ் அமைப்புகள் இருந்தால் கலைஞர்களை கேட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற எங்களோட தமிழ் அமைப்புகள் இருக்கிறானே அதில் இருந்தால் கலைஞர்களை கேட்டிருக்கிறோம். அதே போல் எங்களோட தமிழ் கலைஞர்கள் இருக்கிறார்களானே அந்த கலைஞர்கள்ட்ட இருந்தால் நிகழ்வு அளித்து ஒரு எங்களை இப்போ முதல் தடவை நடக்கிறபடியால் செய்கிறோம். எதிர்வரும் காலங்களில் திரு நடேசன் அவர்கள் சொல்ல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இதில் மனதில் பதிஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குழு இருக்கின்றது, ஏற்பாட்டு குழு. அந்த குழுவில் நாங்கள் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்போம். உங்களை அந்த ஆக்கபூர்வமான கருத்துக்களை நான் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு, இந்த ஏற்பாடு மிகவும் மெருகூட்டுவதற்கான ஒரு கருத்துக்களை நீங்கள் இருக்கிறீர்கள். நான் அதை உள்வாங்கியிருக்கிறோம். இதில் மேலதிக பதில்களை எங்களை திருமதி ரஜிதா அவர்கள் சொல்லுவார். எங்களை இந்த ஈழத்தமிழினத்துக்கான இப்போ பண்பாட்டு அழிப்பு என்று நடேசன் சொன்னீங்கள். முக்கியமாக நாங்கள் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இப்பொழுது ஒரு பிரஜைபூர்வமாக கலைஞர்களாலும் அகடமிக்ஸாலேயும் பார்க்கப்படுற ஒரு விஷயமா தற்பொழுது கொஞ்சம் முனைப்பு பெற்றுக்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் புலமைந்த தேசங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய அரசியலுக்கான நகர்வு முன்னோக்கி அரசியல் படுத்தப்பட்ட செயற்பாடுகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுற அதே நேரத்தில் பொருண்மைய ரீதியாக பொருளாதார ரீதியாக எங்களை வளர்த்து கொண்டு பலப்படுத்தப்பட வேண்டிய தேவையில் ஒரு ஈழத்தமிழினம் இனக்கு அதே நேரத்தில் ஒரு இனத்தினுடைய நிலைப்பாட்டில் இனத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டிய கலைகளையும் பண்பாடுகளையும் பேண வேண்டிய கட்டாய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் பெருமளவில் நாங்கள் மறந்து போகிறோம். என்னென்னா அதெல்லாம் நடக்கப்படுற விஷயங்கள் எல்லாம் மேலோட்டமாக அவசரமாக அடையாளப்படுத்தலுக்கான நிகழ்ச்சிகளுக்குள்ளாகத்தான் போகின்றது. அதில் தான் இந்த நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளை கலைகளை எங்களுடையதென்று அடையாளப்படுத்துவதற்கான எங்களுடைய பண்பாட்டுகள் சிதைவடைந்து போவதற்கான வழிகளை திறந்து விடுகிறோம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே எங்களுடைய இப்பொழுதெல்லாம் ஒரு தேசிய எங்களுடைய ஈழத்து தேசிய கூத்துக்கான தேவை ஒன்று இருக்கின்றது என்றதான ஒரு யோசனை எல்லா இடம். இப்போ இலங்கையில் இருக்கின்றவர்களும் கூட மட்டக்களப்பு பாங்கு, மலையகம், வடமோடி, தென்மோடி, யாழ்ப்பாண பாங்கு, வன்னி பாங்கு, வட்டுக்கோட்டை பாங்குன்றெல்லாம் இருக்கின்ற அந்த நாட்டுக்கூத்து வடிவங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய கூத்து வடிவம் ஒன்று பெறலாமா என்ற ஒரு கேள்வியில் ஆய்வுகளில் பரிச்சாத்த முயற்சிகளில் நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது புலமைந்த தேசத்திலேயும் இப்பொழுது கூடுதலாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு. ஆனால் இந்த பொருளாதார வளம் என்று வரும்பொழுது இந்த கலைஞர்கள் முழு ரீதியாக முழுமையாக கொண்டு செல்வதற்கு எங்களுடைய வளவாளர்கள் அல்லது அந்த வளம் பெற்ற பொருள் வளம் பெற்றவர்கள் அதை செயற்படுத்துவதற்கு முன்னிலையில் இல்லை. ஏனென்றால் ஒரு வியாபார ரீதியாக எங்கு லாபம் தருகின்றதோ அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவசர ஓட்டம் இருக்கின்றது. ஆகவே எங்களுடையது என்று இவ்வளவு நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை கடத்துகின்ற அரசியலை நகர்த்துகின்ற அதே நிலையில் எங்களுடைய கலைக்கான எங்களுடைய பண்பாட்டு ரீதியாக எங்களை இறுக்கமாக வச்சிருக்கான செயற்படுவதற்கு முழுமை அல்லது அதுக்குரிய தாற்பயத்தை ஆழமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கின்றேன். எங்களுடைய மரபுத்திங்கள் கொண்டாடுகின்றோம், அதேவேளை பண்பாட்டு ரீதியான கொண்டாடுகின்றோம். ஆனால் ஆழமாக ஈழத்து தமிழுக்குரிய அடையாளங்கள் அங்கு செழுமை பெறுகின்றதுன்றா இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பரதநாட்டியம் அவசரமாக வருகின்றது. சினிமா பாடல்களை கொண்டு வந்து நாங்கள் பாடுகின்றோம். ஏனென்றால் சினிமா பாடல்கள் மட்டும்தான் எங்களுடைய தமிழை கொண்டு வர போகின்றது என்ற ஒரு நம்பிக்கையும் பலரிடம் இருக்கிறது. ஒரு துப்பாக்கி நிலையாக இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய உலக தமிழ் பண்பாட்டு இயக்கங்களோடு சேர்ந்து எடுக்கப்படுகின்ற இந்த மிக முக்கியமான அடையாளப்படுத்தலான இந்த நிகழ்ச்சிகளில் கூட எங்களுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு செழுமையாக நெறிமுறைப்படுத்தப்பட்ட கலைகள் அடையாளப்படுத்தப்படணும். அதுக்கு முன்மை கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஈழத்து தமிழத்திற்கான பண்பாட்டு அடையாளம் பேணப்படும் என்று நான் நம்புகிறேன். இதுன்ற ஒரு தொடர்ச்சியான பதிலை நான் ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் தமிழீழ கட்டிடம் அமைப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி நாங்கள் ஒரு தியேட்டர் அரங்கம். அந்த அரங்கம் எப்படி பயன்பாட்டுக்கு வருமென்று சொன்னால் எங்களோட பாரம்பரிய நடனம், நாடகம், கூத்து அந்த விடயங்களை அந்த அதில் செயற்படுறாக்கள் இங்கே ட்ரெயின் பண்ணலாம், இல்லாட்டிக்கு அதை பயிற்சி பற்றையாத அந்த இடத்த யூஸ் பண்ணலாம். எங்கள்ட அந்த ஒரு திட்டத்திலேயே அந்த திட்டம் இருக்குது. அது ஒரு தியேட்டரோட தனியாக செப்பரேட் பண்ணி இந்த எங்களோட பாரம்பரிய நடனங்கள் சகல கலை சம்பந்தமான விடயங்களும் அதில் பயிற்றுவிக்கப்படும். அது எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக அது இருக்குது. நன்றி. இல்லை, என்னோட கேள்வி இப்போ உள்ள புலம்பெயர் தேசத்தில்
தமிழ் மொழி மொழி என்றது வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து தமிழ் மொழி என்பது ஒரு தொன்மையான மொழி இருந்த போதும் நாங்கள் தமிழர்களாகிய நாம் இப்போ இங்கே உள்ள தமிழ் பாடசாலைகளில் வந்து தமிழ் படிப்பிக்கிறதுக்கு ஆங்கிலம் தெரியும் ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே உள்ள இப்போ உள்ள மாணவர்கள் இப்போ இந்த இளைய தலைமுறையினருக்கும் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு வந்து முழுமையாக தமிழே தெரியாமலும் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த பண்பாட்டு இயக்கம் இந்த அமைப்பு இந்த நிகழ்வு வந்து அதை தடுப்பதற்கான ஏதாவது நீங்கள் சம்பந்தமாக இருக்குதா? நான் இந்த நாட்டில் என்னுடைய முதுகலை மாணி அரங்கியல் கற்கை நெறிகளுக்கான அப்ளை தியேட்டர்னு சொல்கிறது அந்த பிரயோக அரங்கை கல்வியல் ரீதியலுக்கான முயற்சிக்காக நான் அதில் பட்டப்படிப்பு செய்தேன். அதனுடைய புலமைந்த தேசங்களோட பாடசாலைகளில் அதனுடைய பிரயோகத்தை நான் பிரயோகம் செய்வதற்கான சில முன்னெடுப்புகள் ஏற்படுத்தப்பட்ட போது அப்பொழுது அது அந்த அந்த ஏற்கனவே நாங்கள் கூறிய மாதிரி நவீனமயப்படுத்தப்படுகின்ற செயல் திட்டங்களுக்கூடாக மொழியை கற்றுக்கொள்ளுதல் அல்லது கற்பித்தலுக்கான வழிமுறைகளை மாற்றங்களை கொண்டு வரும்போது அங்கே ஏற்றுக்கொள்வதற்கான அந்த மனப்பக்குவம் எங்களோட இடத்துல இன்னும் வளரவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். என்றால் ஒரு புதிய முறைகளை கற்றுக்கொண்டு எப்படி இலகுவாக எங்களுடைய இரண்டாம் மொழி இப்போ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இரண்டாம் மொழி கற்பவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். தமிழ் மொழி என்று நாங்கள் சொன்னாலும் கூட அவர்கள் இரண்டாம் மொழி கற்கைக்குரியவர்கள் தான். ஆகவே இரண்டாம் மொழி கற்கைக்குரிய வழி நடத்தல்களோடு அவர்களை அணுக வேண்டிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கின்றது. அதே வழியில் நாங்கள் சில இடங்களில் நாங்கள் உதாரணங்களை பார்க்கின்றோம். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆங்கிலம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமாக இருந்தாலும் ஏனென்றால் இலகுவாக அவர்களுக்கு மொழியினுடைய பிரயோகத்தை கடத்துவது. ஆனால் சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஃப்ரெஞ்சு பிள்ளைகளை பார்த்தால் ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக ஓடி வந்து ஒரு ஆங்கில குடும்பத்தோடு இருந்து அவங்க மொழியை கற்கிறார். அது காரணம் அவனுக்கு கட்டாயம் அவங்க மொழி இருக்க தேவையில்லை. அந்த மொழி பிரயோகங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு வரும் என்று நினைக்கிறேன். அப்போ கட்டாயம் அவங்களுக்கு ஆங்கிலம் இப்போ என்னுடைய இணையவழி கொஞ்சம் பிள்ளைகள் ஒரு ஆசிரியரிடம் இங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியரிடம் இணைய வழியாக தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியருக்கு முழுமையாக ஆங்கிலம் தெரியும். அவருடைய நான் அவதானித்ததன்படி அவருடைய கற்பித்தல் முறைமை எவ்வளவு பிள்ளைகளை விருப்பத்துக்குரிய கற்பித்தல் முறையாக ஆக்கள் கற்றுக் கொடுக்கின்ற விதத்தில் தான் அந்த விருப்பத்துக்குரிய கற்கையாக எந்த பாடம் என்றாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தால் அந்த ஆசிரியர் கற்பிக்கின்ற விதம் அவருக்கு நினைக்கல இங்கிலீஷ் தெரியும் உண்டு. ஆனால் அத்தனை பிள்ளைகளும் இலகுவாக 5ஆம் பக்கத்தை பிறப்புங்கோ 6ஆம் பக்கத்தை திறப்புங்கோ பிள்ளைகளுக்கு 5 நம்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், ஆனாலும் அதுகள் கற்றுக்கொள்ளுது. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த ஆங்கிலம் கட்டாயம் தெரிந்திருக்க வேணும் என்றதில் எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை என்று நான் நினைக்கிறேன். எங்கள் கேள்வியில் நான் சில பேர் அந்தாண்டாக இருக்கிறீங்க நீங்கள் யாரும் சொல்ல வேண்டால் ஒரு கேள்வி தான் என்னோட இறுதி கேள்வி என்னென்றால் இப்போ ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஈழத்தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போய்க்குள்ள எங்களினுடைய ஹைலைட்டாக இருக்கிற சில விஷயங்கள் இந்த உலகத்தமிழர்கள் குளோபல் ஒரு விஷயத்துக்குள்ள போய்க்குள்ள அந்த எப்படி குளோபலைசேஷனுக்கு சிறுபான்மையினங்கள் அழிஞ்சு போகுதோ அப்படி எங்களுடைய அடையாளங்கள் சிதைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலேசியா பல்கலைக்கழகத்துக்குள்ளாக குமுகாயம் என்று சொல்லி வந்தோன்னு எங்கள்ட்ட இந்த சமுதாயம் என்று சொல்லி போயிட்டுது, அது தீடுத்துளக்குள்ள சொல்லா போயிட்டுது. பலுக்கி என்று அவன் சொன்னோன்னு உச்சரித்து வாசித்தல் என்று சொல்லி இல்லாமல் போயிட்டுது. அப்போ இந்த தமிழராட்சி மாநாட்டுக்குள்ள இதை கொண்டு போயிட்டுல ஈழத்தமிழருக்கு என்று இருக்கக்கூடிய சிறுபான்மை அடையாளங்கள் அதுக்குள்ள அந்த பேரலைக்குள்ள சுனாமிக்குள்ள ரொம்ப சின்னனா போயிடுமா? இல்லாட்டி இப்படியான ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய பல அடையாளங்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் இருக்குமா இந்த தமிழராட்சி மாநாட்டில்? அது எப்படி அதை காப்பாற்ற வேண்டும் தேவை இல்லையா பொதுவான விஷயத்துக்கு போகுமா? ஆமாம், நல்ல கேள்வி. இப்போ நாங்கள் உலகத்தமிழர் வரலாற்று மையம் வந்து நீங்கள் பார்ப்பேல் உலகத்தில் இருக்க தமிழர்களை இணைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற போதிலும் கூட இதில் தோற்றுவிப்பாளர்கள் கணிசமானவர்கள் வந்து ஈழத்தமிழில் இருந்து தமிழ போராட்டத்துக்கு பின்பு பவனிக்கப்பட்டு வந்தவர்கள் இங்கே இருக்கின்ற மக்களை இணைச்சி இங்கே பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழ் மக்கள் என தொடர்ச்சியாக வாழ்கின்ற தமிழ்களை மக்களை இணைச்சி சென்று பேரும் எல்லாரும் இணைஞ்சு தான் இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறிய சிறிய இனங்கள் வந்து நவீன யுகத்தில் குளோபலைசேஷனுக்குள்ள இந்த இப்படியான இதுகள் வந்து சில மொழிகளே அழிந்து போகின்றது, சில மொழிகளே அழிந்தெடுத்து தான் போகுது நல்ல கேள்வி. ஆனால் இந்த சிறிய இனங்கள்ட மொழியை பாதுகாப்பதற்காகத்தான்
நான் இப்படியான செயற்பாட்டை எங்கட மொழியை மிகவும் சிதவடையாமல் இப்போ நடேசன் சொன்ன மாதிரி 2000 திருக்குறள் வந்து அப்போ திருக்குறளை வாசிக்கலாம், இன்றைக்கும் வாசிக்கலாம், சிதவடையாக வாசிக்கலாம். நல்ல ஒரு உதாரணம். சரி, இவ்வளோ காலமாக திருக்குறளை வாசிக்கலாம். எங்கட மொழி ஒன்று தான் சிதவடையாக பாதுகாக்கப்படுது. கண்டிப்பாக அந்த பணிக்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் அதையும் பயன்படுத்தி கொள்கிறோம். அடுத்தது வந்து இதையும் இருக்க நினைவில் வச்சுக்கோ, 28, 29, 30 தமிழராட்சி மாநாட்டினுடைய 50வது ஆண்டு அனைத்துலக 4வது தமிழராட்சி மாநாட்டின் படுகொலைன்ற நினைவினால் இந்த உலக தமிழர் வரலாற்று மையத்தில் நடக்கின்றது. அதை முன்னிட்டு தான் இப்படியான நீங்கள் கேள்விகளை அந்த மாநாடு இப்படி திறக்க வேண்டும் என்பதற்கான கருத்துக்கள் நீங்கள் சொல்கிற ஆலோசனைகளாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதையும் கவனத்தோடு செயற்படும். உதாரணமாக நாங்கள் தமிழ் தான் கற்றுருக்கோம். ஏதாவது ஆங்கிலத்தில் இப்படியான ஒரு ஊடக வெளிச்சப்படுமா அல்லது ஊடக சந்திப்பு நடக்குமா? நடத்தலாம். நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை ஆங்கிலத்தில் நடத்தலாம். அது நாங்கள் எங்களோட குழு வந்து கலந்தாலோசி போட்டு இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஈவன் எங்கட கலை தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் சம்பந்தப்பட்ட கலைகளையோ அல்லது பற அந்தந்த விஷயங்களையோ நாங்கள் கதைச்சு இந்த 3 நாள் இருக்குது எங்களுக்கு. 3 நாளையும் நாங்கள் நிறைய விஷயங்களை அதுக்குள்ள அடக்கலாம். இப்போ இயலண்டா இயல் ஒரு நாள் மாத்திரம் வைக்கப்படுறதில்லை. இயலிசை நாடகம் 3 நாளும் நடக்கணும். அப்போ தான் சனமும் வரும், சனமும் அதை பார்க்கும், ரசிக்கும். அப்போ தொடர்ந்து 3 நாளும் நாங்கள் செய்கிறதுக்கு அந்த இதை பார்க்குறோம், கலந்தாலோசிக்கிறோம். இந்த ஊடக சந்திப்பை நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் செய்கிறதுக்கு நாங்கள் அடுத்த கலந்தாலோசி செய்கிறோம். மற்றது இந்த இயலுக்கூடாகவும் இசைக்கூடாகவும் அந்த நடத்தினூடாகவும் மையப்படுத்திய கருத்துக்கள் வந்து அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய 74ஆம் ஆண்டு நடந்த மையப்படுத்திய கருத்துக்களாகத்தான் இந்த முறை கொண்டு செல்லப்படும். தொடர்ந்து வரும் காலங்களில் நாங்கள் வந்து இதுகளை நீங்கள் சொன்ன விடயங்களை ஆலோசனை கருத்துக்களாக பெற்று முன்னெடுக்கிறோம். மற்ற ஊடகவியல் சந்திப்பு ஆங்கிலத்தில் எடுக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்கிறோம். இதில் நான் உண்மையில் ஊடகத்துக்கு நன்றியை தெரிவிக்க வேணும். பிரித்தானியாவில் இருக்கிற ஊடகவியலாளர் சில மிகப்பெரிய ஊடகங்கள் கூட இந்த நிகழ்வுக்கு ஊடக அனுசரணை தருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஐபிசி ஊடகம் ஊடக அனுசரணை இந்த நிகழ்வுக்கு தருவதாக இருக்கின்றார்கள். அதே போல் மெய்வழி ஊடகமும் நாங்கள் அவர்களிடமிருந்து நிகழ்வுகளை கூட பெற்றிருக்கின்றோம். அதே போல் தாய் எங்களோட ஊடகம் அவங்க நேர்க வந்து எல்லா நிகழ்வுகளும் அவர்கள் கவனித்தாரவர்கள். வீடநாடு ஊடகம் வந்து நேரடியாக வருகை தந்திருக்கு. நம் தேசம் இந்த மண்ணிலிருந்து முழுமையான செய்திகளை அவ்வப்போது சகல நிகழ்வுகளும் நேரடியாகவும் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற அப்படியான ஊடகங்கள் வந்திருக்கின்றது. அதை விட நான் இதில் பெயர் குறிப்பிடப்படாத நிறைய தமிழ் ஊடகங்கள் திரு கோகுல நீங்கள் கேட்ட மாதிரி தங்களுக்கு இந்த செய்திகளை அனுப்பி வைக்கும்படி கேட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலும் கிழக்கிலும் தாயகத்திலும் மற்றும் மேனிய நாடுகளிலும் இயங்குகின்ற ஊடகங்கள் தங்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்களும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அனுப்பி வையுங்கள், லோகோ போடாமல் அனுப்பி வையுங்கள், தாங்கள் இந்த ஊடக சந்திப்பை தாங்களும் அந்த மக்களுக்கு கொண்டு செய்தியை தாங்கள் கொண்டு செல்கிறோம்னு சொல்லிக்கிறோம். எனவே மிக்கமாக மக்களை கொண்டு செல்லுகின்ற பணி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எனவே இந்த நிகழ்வில் இதன் முக்கியத்துவம் கருதி இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து இந்த ஊடக நிறுவனத்தை சேர்ந்து வந்து இந்த நிகழ்வுக்கு நீங்கள் தகவல்களை எடுத்து இங்கே என்ன செய்ய இருக்கிற தகவல் எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்வதும் மக்களின் கருத்தை நீங்கள் உங்கள் வாயிலாக நாங்கள் பெற்றதையும் நீங்கள் எங்களுக்கு நிறைய ஆலோசனையை தந்திருக்கிறீர்கள். இந்த ஊடகவியலாளர்களோட மக்கள் கருத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அதையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் செயற்படுவோம். அதே நேரத்தில் தொடர்ந்து வரும் காலங்களில் எங்களோட ஊடகத்தினூடாக நீங்கள் முழுமையாக இந்த தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் என்றதை கேட்ட இது உங்களுக்குரிய நிகழ்வு, எங்களோட நிகழ்வு இல்லை. நாங்கள் இதில் செயற்பாட்டாளர், எதிர்காலத்தில் நாங்கள் இந்த செயற்பாடல் இதில் இருக்கிறார்கள், இதில் இருப்பீங்கள். நாங்களுங்கிறது மக்கள்கிட்ட கேள்வியில் கேட்போம். எனவே இது நக்காக விதான் இல்லை. எனவே நிகழ்வேற்பாட்டாளர்களும் ஊடகவியலாளர் மக்களும் இணைந்துதான் இந்த பயணி செய்கிறோம். எனவே உலகத்தில் பெரும் வல்லரசு ஊடகவியலாளர். அதான் சொல்லுவோம், அமெரிக்காவுக்கு அடுத்த பெரிய வல்லரசு ஊடகம். ஊடகத்தை யார் கையில் எடுப்பானோ அவர் உலகத்தை ஆழ்வார். அந்த வகையில் உங்களுக்கு கரம் கூத்தி எங்களோட நன்றிகளை இந்த ஊடகத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகவியலாளருக்கு ஒரு சின்ன கருத்து கூட விரும்புகிறேன். உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் இது யாருடையது? உலகத் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி உலகத் தமிழர் வரலாற்று மையம் யாருடையது? உலகத் தமிழர்களுக்கு சொந்தமானது. உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் நடத்துகிற ஒரு மகாநாடு இந்த இடத்துல நடக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்த ஒரு காரணம், தமிழ் மக்களுக்கு சொந்தமான 108 ஏக்கர் காணி இங்கே இருக்கைக்குள்ள இதற்காக நாங்கள் வெளியில் கொண்டு அதை வைக்கணும்.
ரெண்டாவது விஷயம், தமிழ் மக்கள் இங்கு வரைக்க, தமிழ் மக்கள் அறியக்க இப்படி ஒரு இடம் இருக்குது தங்களுக்கு என்றதை இந்த மாநாடு வந்து அவைகளுக்கு பறைசாற்றும். தங்களுக்கு ஒரு அகாணி இருக்குது, எங்களுடைய அகாணிக்குள்ள இது நடக்குதுன்றது அவைக்கு அந்த மெசேஜ் வந்து அவைக்கு போகும். இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் அதை இங்கே விற்கணும் என்று அவையோட ஆலோசித்து செய்ய துவங்கினோம். மற்றது இளம் சமுதாயம் அவைகளுக்கும் தெரியணும் இந்த விஷயம். இங்கே வரைக்கல தமிழ் எங்களுக்கு நடந்த 1974 இது நடக்கல. எனக்கு 19 வயசு. இப்போ என்ன வயசை நீங்கள் ஆண்டை நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்க. 19 வயசு. அப்போ நடக்கல எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. காலப்போக்கில் அது போயிட்டு இப்போ நான் மகாநாடு நடக்கல தெரிய வரும். இந்த மகாநாடு நடக்கல இதை பற்றி அறிவிக்கல. எனக்கு அப்போ தான் கேதீஸ் கேட்ட கேள்விக்கு அவர் கேட்ட கேள்வி என்னென்னா 11 பேரும் அப்படித்தான் கொல்லப்பட்டார்களா அல்லது மின்சாரம் தாக்கி கொஞ்சம் பேர் இறந்தார்கள், போலீஸ் தாக்கி மிச்ச பேர் இறந்தார்களா என்ற கேள்வி அதில் இருந்தது. எனக்கு உண்மையாக தெரியாது. தெரியும் 11 பேரும் அப்படி இருந்தார்கள். அப்போ நடந்த விஷயம் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போ இது நடக்க போகுதுன்னு அறிஞ்சு அந்த லீஃப்லெட்டை பார்த்தோன்னே தான் பிள்ளைகள் கேட்கணும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ இந்த இளம் சமுதாயம் இங்கே வந்து அதை பார்த்து இந்த ஒவ்வொரு வல்லுநர்களும் ஒவ்வொருத்தர் பேசுகிறதையும் ஒவ்வொருத்தர் கதைக்கிறதையும் கேட்டு இப்படி நடந்ததுன்றது அவை நம்ம மனதில் பதிய போகுது. அந்த பதிவு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதுக்காகத்தான் அந்த இது நடக்குது. நன்றி. என்னோட கேள்வி இல்லை கருத்து இங்கே வரலாற்று மையத்தில் நடக்க வேணும்ன்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அது ப்ராக்டிக்கலி அது சரியான கன்வீனியன்ட். இப்போ நாங்கள் ஒரு ஹோல் எடுத்துட்டு 6 மணிக்கு 8 மணிக்கு முடியோடும் போது இல்லை அதை கொடுக்குறோன்ற பிரச்சனை இல்லை, வாக்கிங் பிரச்சனை இல்லை, வந்து ரிலாக்ஸாக இருந்து நேரத்தை பற்றி யோசிக்காமல் 6 மணி காய்ச்சிட்டு நிகழ்ச்சி முடியவும் விரும்பி நான் தங்கி கூட போகிறது வாய்ப்பு கூட ஏற்படலாம். ஆகவே இது இந்த ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு ஒரு பெரிய கன்வீனியன் என்ற ஒரு சூழல் மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். லண்டனில் வாழ்றவங்களுக்காக தெரியும். அப்போ இல்லாடி இப்போ இத்தனைக்கு நான் இத்தனை பாதி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு அதில் யோசிச்சு கொண்டு இந்த ப்ராக்டிக்கலி இது ஒரு அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இடமாக இருக்க மாட்டேன் நம்புறேன். அந்த தெரிவில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த தெரிவை பற்றியதான மக்கள் மத்தியில் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு சில உலகமையானுடைய கடமை. நன்றி. நன்றி அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.